நம்ம சிந்திக்காமலே பேசுவோம். பார்த்துக்கிறீங்களா? வெத்து பேச்சு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வெத்து பேச்சு, உண்மையிலே வெத்து பேச்சு, அர்த்தம் கிடையாது சார். நாம் பேசுவது நம்முடைய மூளையிலிருந்து பேச ஆரம்பிக்க வேண்டும். நிறைய பேர் உதட்டோட பேசுறோம். நம்ம வார்த்தை நமக்கே புரியாது, ஏன் பேசுறோம்னு தெரியாது, ஏதோ பேசுவோம். நிறைய பேர் இருக்கான். ஒவ்வொரு ஊர்லேயும் வித்தியாசமான சுற்றின்னு இருக்கிறானுங்க. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, யாரை பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னுவான். காலையில் பார்த்துருப்போம் சார் மார்க்கெட்டில், சாயங்காலம் பார்ப்பான் எப்படி இருக்கீங்க அப்படின்வான். ஏய், காலைல தான் கேட்டியடா, அதுக்குள்ளவா நம்மளுக்கு டைஃபாய்டு வந்துடும். நல்லா இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க சொல்லணும். மாதமா சார் வேலை மாற்றுவோம். வாரம் கேட்பான். என்ன ஒருத்தன் கேட்டான், எரிச்சல். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அவனுக்கு சொல்கிறதா இல்லை, ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேசுகிறேன்னு. பேசுறியா? அவனுக்கு என்னென்னா, இவன் என்னமோ உலகத்திலேயே இவன் தான் பேச்சாளர் மாதிரியும், பேசுகிறவன் நம்மளாம் ஊமையா அப்படின்ட்டு அவனால் தாங்க முடியல. பேசுகிறேன்னு ஒன்று கேட்குறான். சார் பேசுகிற சரிப்பா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா. நான் சொன்னேன், இல்லை பேசுகிறேன்ல, அதுக்கு பேமெண்ட் தருவாங்கன்னு. அப்போ நீ வாயை வாடகை விட்டு பிழைக்கிற அப்படின்னா. அதாவது அவனால் தாங்க முடியல. இவனுங்களை என்ன சார் பண்ணுறது? ஊருக்கு இருக்கானுங்க, கடலூர்லேயும் இருப்பானுங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு. அதனால் யாராவது இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டான் வச்சிங்களேன், ஒரே ஒரு பதில், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிவிடுங்க. ரெண்டு வருஷத்துக்கு கேட்க மாட்டான். நம்மளை பார்த்தாலே அடுத்த சந்தில் போயிடுவான் சார். அவனுங்களெல்லாம் அப்படி தான் திருத்த முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது சார். இந்த பேசி முடிச்சுட்டு கீழே வந்தால் நல்லா பேசுனீங்க, அதோட விட்ற மாட்டுறாங்க சார். ஏதாவது கேள்வி கேட்பான். சார் தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரா? ஏண்டா அவனுக்கு என்னென்னா சார், டாக்டர் புள்ள டாக்டர், வக்கீல் புள்ள வக்கீல், அரசியல்வாதி புள்ள அரசியல்வாதி, அந்த மாதிரி பட்டிமன்றம்னா எங்கள் அப்பா பட்டிமன்றம் பேசியிருப்பார் அவனே நினச்சிக்கிறான். உங்கள் அப்பா பட்டிமன்றம் பேசுவாரா சார் அப்படின்னா. நாங்கள் என்ன சித்த வைத்தியசாலையாக வச்சிருக்கிறோம்? தகப்பனார், பாட்டனார், முப்பாட்டனார், என்ன வேலை இல்லை, எதுவாவது கேட்குறதா சார்? அதே மாதிரி சிந்திச்சு பேசுறதில்லை. இடம்பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க, அதுவும் தெரியறதில்லை. தயவு செஞ்சு செஞ்சீங்க, நீங்கள் அதில் ஒன்றா இருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போனால் எந்த இடம் என்ன பேசணும், இந்த வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு, அதனால உங்களுக்கு படிச்சிருப்பீங்க நீங்களும். ஒரு மங்களகர, இப்போ கல்யாணத்தில் கெட்டி மேளம்னு சொல்லி பெருசாக மேளம் அடித்து சத்தம் போட்டு தாலி கட்டுவாங்க. அது என்ன மங்களத்துக்கா? இல்லை. எவனாவது பேசுறது காதில் விழக்கூடாது. சில பேர் அங்கே போய் நாசமாக போவ அப்படின்வான் தாலி கட்டும் போது. அவன் யாரையோ பேசுவான். அதனால் அமங்கலமாக எதுவும் கேட்டக்கூடாதுன்னு பண்ணோம். நம்மள நிறைய பேருக்கு எங்கே எது பேசணுன்னே தெரியாது சார். ரொம்ப கஷ்டம் சார். கல்யாணத்துக்கு வந்திருப்போம், அதுவும் இந்த சொந்தக்காரன், அதுலேயும் 60+ இருக்கானுங்க பாரு, அவனுங்களெல்லாம் உஷாராக பார்த்துக்கணும். அவங்க தான் ரொம்ப தொல்லை சார். ஏன்னா 60-70 வயசு ஆனவொடனே அவன் முடிவு பண்ணிடுறாரு யாருக்கு வேணாலும் அட்வைஸ் பண்ணலான்னு. அதுலேயும் உறவுக்காரங்களாக இருந்தால் ஷுவர், ஏன்னா யாரும் திட்ட போகிறதில்ல. நட்ட நடுவில் கல்யாணத்தில் உட்காந்துக்கிட்டு போகிறவங்களாம் கூப்பிட்டு அட்வைஸ் விடாப்புல. ஒரு பொண்ணுங்க நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு, டீனேஜ் பொண்ணு நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு இப்படி விழுந்து, இங்கே வா செல்வி பொண்ணு தானே நீ? ஆமாம் தாத்தா. உனக்கு செவ்வாதோஷம்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணு மூஞ்சி சின்னதாகிடுச்சு. ஏண்டா அது கேட்குற கேள்வியா சத்தமாக? உனக்கு செவ்வாதோஷம்னு சொன்னாங்களே, தோஷம் கழிஞ்சிச்சா, ஜாதகம் வந்துதா? அந்த பொண்ணு அப்படியே போயிடுச்சு. ஏண்டாப்பா கல்யாணத்துக்கு வந்தோன்னு அவனுக்கு அது ஒரு திருப்தி. அதாவது கல்யாணத்தில் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. ஒரு பையன் நமக்கும் இந்த மாதிரி நல்லது நடக்குமான்னு வளர்த்தினுக்கிறான். அவனை கூப்பிட்றான், இங்கே வா, உங்கள் அப்பா உனக்கு 17 அரியர்ஸ் இருக்காரு சொன்னாங்களே. அவன் அப்படியே உண்டான். படிச்சுட்டு எவனாவது இருந்தானா, இங்கே வா, வேலைகளை செய்கிறியா? சரி. ப்ரொமோஷன் வாங்கினியா? இவருடமா மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி ஏதாவது ஒன்று. கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகிடுச்சு வச்சிங்களேன், குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க சார். சில பேர் கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. குழந்தை இல்லையா? ஏன்? அதாவது ரொம்ப அநாகரிகமான வார்த்தையில் உலகத்தில் இது ஒன்றுங்க. தயவுசெஞ்சு உங்களுடைய நீங்கள் யாருக்குமே இந்த மாதிரி கேட்டுறாதீங்க. ஒரு தம்பதிகள் குழந்தை இல்லைன்னா விட்டுருங்க, சாரி சொல்லுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன் இல்லை? கடலூரில் அங்கே ஒரு டாக்டர் இருக்கிறார், அவரை பார்த்தியா?
இந்த டாக்டரை பார்த்தியா, IVF போடி, இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு, அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது கல்யாணம் பண்ணவங்களுக்கு. நீ வாயை மூடி சும்மா இரு. அவங்க மனசு சங்கடப்படும். குழந்தை இல்லாதவங்ககிட்ட குழந்தை இல்லையா ஏன்னு கேட்குற கேள்வி சங்கடப்படும். அந்த மனித நாகரிகம் கூட கிடையாதுங்க. குழந்தைய பிறந்துச்சின்னு சொன்னா வச்சுங்க, என்ன குழந்தை, ஆம்பளையா, என்ன குழந்தை, பொம்பளையா, வேற என்னடா பிறக்கும்? இதை ஒரு அறிவு கட்டத்தனமா கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு வேணா, ஏதாவது கேட்கறதுங்க. சில பேர் வீட்டுக்கு வந்தா வச்சுங்க, சார் தயவு செஞ்சு உங்களில் யாராவது எங்கேயாவது கிரகப்பிரவேசம் போனீங்கன்னா போங்க, வீடு சுற்றி பாருங்க, சரியா? மேக்சிமம் கிரகப்பிரவேசம் காலையில் நடத்துவாங்க. ஒரு கேசரி, வடை, இட்லி, பொங்கல், சொஜ்ஜி, காப்பி குடிங்க, வாழ்க வளமுடன் வந்துருங்க. கவர் கொடுக்குறதா குத்துருங்க, வேற ஒன்றும் பேசாதீங்க. நல்லா இருங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. நாசமா போறவனுக்கு எது கூட தெரியாதுங்க. வீட்டில் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டினான், சுண்ணாம்பு அடிக்க முடியாமல் எத்தனை EMI கட்டணும், அதுலேயே சோகத்தில் சுற்றி நிற்பான். அங்கே போய் இவன் எவ்வளோ ஆச்சு கொடுக்க போறியா, இல்லை ஃபைனான்ஸ் பண்ண போறியா, எதுக்குடா, நீனா இன்ஜினியரா, எவ்வளோ ஆச்சு, என்ன கம்பி போட்ட, முறுக்கு கம்பி போட்டியா, டே எந்த கம்பியும் போட்டான், ஓ என்ன பெயிண்ட் இப்படி வச்சிருக்கிற, இப்போ இவன் முன்னாள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு வந்துக்கிறான், இப்போ லேமினேஷன் ஒன்று வருதாமே, அது போடலாமே, டே முடிஞ்சிச்சு அவனுக்கு, போடா சார். உண்மையிலே அவசியம் சார். நான் ஒரு வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாங்கி போனேன் சார். எங்கள் மாமா வந்தார், என் ஒய்ஃப் அப்போவே சொன்னாங்க, கிரகப்பிரவேசம்லாம் ஒன்று வேணா, கணபதி பூஜை பண்ணிட்டு முடிச்சிடலான்னு. நான் விடுவேண்ணா, சொந்தக்காரன்லாம் கூப்பிட்டேன். எங்கள் மாமா விடிய காலை 4:30 மணிக்கு திருச்சியிலேருந்து வந்தாருங்க சென்னைக்கு. வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு. தாய் மாமா வந்தார். எவ்வளோ ஆச்சு, மாமா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். சரி நல்லா தான் இருக்கு. இப்போ பசங்க வந்ததுன்னா, பசங்க வளர்ந்துட்ட பிறகு இந்த செவரு இடிச்சு ரூம் ஒன்று போட்டுடலாமான்னாரு. நான் சொன்னேன் அப்படின்னு. ஏண்ணே, அந்த செவரு அவனுக்கும் சொந்தம்னே. எது பக்கத்து ஃப்ளாட்டு காட்டினதும் ஃப்ளாட் அதானே சார், அப்போ இந்த பக்கம் இதுவும் அப்படிதான் அப்படின்னு. என்னடா அப்போ இது அந்த பக்கம், அப்போ ரூஃப். நான் சொன்னேன், மாமா செகண்ட் ஃப்ளோர்காரனுக்கு அதான் கிரவுண்டு அப்படின்னா. அப்போ இதுண்ணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்காரனுக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர்காரனுக்கு இதான் ரூஃப் அப்படின்னா. ஒரு கேள்வி கேட்டாருங்க எங்கள் மாமா, ஏண்டா இந்த செவரு கேட்டால் உந்தில்லா வந்துன்ற, இந்த செவரு கேட்டால் உந்தில்லா வந்துன்ற, இதுவும் உந்தில்லா வந்துன்ற, 65 லட்ச ரூபா கொடுத்து நீ என்னடா வாங்கினேன்னாரு சார். எனக்கே ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டுவோன்னு நினச்சேன் சார். எங்கள் மாமா படிப்பறிவு இல்லாதவர். அடுத்த கேள்வி ஒன்று கேட்டாருங்க, எங்கள் தாய் மாமா படிப்பறிவு இல்லாதவர், ஸ்கூலுக்கே போனதில்லை. அடுத்த கேள்வி ஒன்று கேட்டாருங்க, இப்போ 8.5 ரிக்டரில் பூகம்பம் வந்தால் என்னடா பண்ணுவேன்னாரு. கிரகப்பிரவேசத்துக்கு வந்துருக்காருங்க. அதை விட ரொம்ப படித்தவனுக்கு தான் பூகம்பத்தில் ரிக்டர் கணக்கில் வரும்னு தெரியும். எங்கள் மாமாவுக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் இதை சொல்லணுன்னு எவங்கிட்டயே படிச்சுன்னு விசாரிச்சுன்னு வந்திருக்கார். ரிக்டர் சொல்றார் 8.5னா முடிஞ்சிச்சு, சிரியா மாதிரி. அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். போனார். இதில் என்னன்னா, எங்கள் இன்ஜினியர் தாங்க, எங்கள் ஃப்ளாட் கட்டின இன்ஜினியர். எப்பவுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ளாட்டில் மட்டும் வாசப்படி கிடையாது. எப்பவுமே நீங்கள் லிஃப்ட்டை விட்டு வெளில போனீங்கன்னா எல்லாம் சம தரையாக இருக்கும். என்னோட இன்ஜினியரு கொஞ்சம் எங்களுக்காக திருப்திக்காக ஒவ்வொருத்தருக்கும் வாசப்படி மாதிரி வச்சு கொடுத்தான். வீட்டில் சின்னதாக அழகாக இருந்தது. அங்கே வந்து நின்றுட்டார். இது வாஸ்துப்படி கட்டினதா அப்படின்னாரு. இல்லை மாமா, இன்ஜினியர் ஃபுல்லாகவே பில்டிங் வாஸ்துப்படி தான், சீன வாஸ்துப்படி தப்பு அப்படின்னாரு. ஏண்டா நான் வீடு பீச்சிங்கில் வாங்கியிருக்கேன், மயிலாப்பூர் ராயப்பேட்டையில் வாங்கியிருக்கேன். அடுத்தது ஒன்று சொன்னாருங்க, இல்லைடா படிக்கட்டு வச்சான்ல அது பெரிய தப்புடான்னாரு. என்னன்னு? ஆமாடா, எப்பவுமே படிக்கட்டு லாபம் நஷ்டம் லாபம், படிக்கட்டு லாபம் நஷ்டம். அப்ப நீ கால் வைக்கிறது நஷ்டம். எல்லா கிரகப்பிரவேசத்தில் சொல்றாருங்க. என் ஒய்ஃப் பதறி போய் அப்பவே சொல்றா, பேசாம இச்சிடலாமான்றா. இது கிரகப்பிரவேசம் காலையிலேயே
இச்சிலாமாண்ணா நான் சும்மா இருந்தேன். அவர் போயிட்டாருங்க. ஆனால் இப்போ கூட எனக்கு இல்லை, என் ஃப்ளோரில் லிஃப்ட்டை விட்டு திறந்தவுடனே எங்கள் மாமா தான் அடிக்கும். லாபம் நஷ்டம் லாபம். அதை இடிக்கல, ஏன்னா இடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டேன், மனசுள்ள வர ஓடுது. மாமா சொன்னது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். வாசப்படி வரையும் கிட்ட போயிடுவேன். எங்கள் மாமா சொன்னது ஞாபகம் இருக்கும், லாபம் நஷ்டம். எதுக்கு பிரச்சனை? கங்காரு மாதிரி ஒரே தாவு, லாபம். எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் ஆச்சு, வாஸ்துக்கு ரெடியான மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது. என்ன பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம். சிந்திக்க தெரிந்தவன் மனிதன், சிந்தனை இல்லாமல் பேசுவேன். இப்படிதான் சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாசம் பண்ணுவானுங்க, பார்த்துக்கிறீங்களா? ஒரு வாரம் கஷ்டப்பட்டு இருப்போம், டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு காலையில் இந்த இந்த ரொம்ப பாவமாக இருக்கிற சாத்துக்குடி பழத்தை தூக்கின்னு வருவானுங்க. வந்துட்டு முதல் கேள்வி கேட்பான், சார் இந்த ஆஸ்பத்திரியா சேர்ந்தா டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம், இங்கே கிட்னி திருடுறானுங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னும். சார் ரொம்ப கஷ்டம், பேசுறது என்னன்னு தெரியாது. எப்பவுமே எங்க பேசுனாலும் ஜாக்கிரதையா பேசிட்டாலே, வீட்டில் குடும்பத்தில் நீங்க வெற்றி அடையணுமா, பேசும்போது ரொம்ப 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 ஜாகிரதையா பேசணும். உங்க ஒய்ஃபை பாராட்டணுமா, ஜாகிரதையா பாராட்டுங்க. உங்க ஹஸ்பண்டை பாராட்டணுமா, ரொம்ப ஜாகிரதையா பாராட்டுங்க. ஏன்னா நான் அவசரப்பட்டேன் சார். நான் சீரியல் பார்க்கறது இல்லை, சீரியல் பார்க்குறவங்களும் எனக்கு பிடிக்காது. நானும் எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறேன், தயவுசெய்து சீரியல் பார்க்காதீங்க. சீரியல் பார்க்குற பெண்களுக்கு மனநோயாளியாக மாறுகிற சந்தர்ப்பம் வரும். ஏன்னா எந்த சீரியலும் நல்லது இல்லை. எந்த சீரியலில் வர குடும்ப பெண்ணுக்கும் குறைஞ்சது 3 ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஒரு 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் மாறுறான் இல்லை சீரியல்ல. ரொம்ப கஷ்டம், மனநோயாளி ஆக்கும். ஆனால் இவ்வளவும் பேசுகிறேன், என் வீட்லேயே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அன்னைக்கு போனேன், என் ஒய்ஃபு ஆஃபீஸ்லேருந்து போகும்போது என் ஒய்ஃபு டிவி பார்த்துன்னு இருக்கா, சீரியல் தான். இந்த மனைவியை பாராட்டும் போது ஜாகிரதையாக பாராட்டணும். நான் என்ன பண்ணேன், அந்த சீரியல் பார்க்கும்போது சவுப்பா ஒரு ஆள் நடிச்சுன்னு இருந்தார். நான் வாய் வச்சுன்னு சும்மா இருந்திருக்கலாம். ஒய்ஃபை குஷிப்படுத்தலாம், அவங்க வீட்டை பற்றி பேசினா குஷி ஆகிடுவாங்க லேடிஸு அப்படின்ட்டு, ஏய் உங்கள் அப்பா மாதிரியே இருக்காரு அப்படின்னா. அதனால சவுப்பா ஸ்மார்ட்டாக இல்லைங்க, 60+ அந்த நடிக்கிறவர் நல்லா தெரியுது, ஆனால் சவுப்பா அழகாக இருந்தார். உங்கள் அப்பா மாதிரி இருக்கே அப்படின்னா. திடீர்னு அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா. சார் எனக்கு தெரியாது சார், அந்த கேரக்டர் பைத்தியமா. அவன் எவ்வளோ ஒன்றி போயிருக்கா பாருங்க, எங்கள் அப்பா நான் பைத்தியமான்னு. ஆக்சுவலாக அவங்க அப்பா லூசு தான். இது வேற நம்மகிட்ட கல்வா வலிவா, எங்கள் அப்பா இல்லை பைத்தியவாள். வீட்டில் நம்ம பேசுறது கூட ஜாகிரதையாக பேசணும் சார், ரொம்ப கஷ்டம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று வந்தது தெரியுமா? நானும் அமெரிக்கா போகும்போதெல்லாம் அதை பொறாமையாக பார்த்துருந்தேன். யார அவனுங்கள முன்னால், கொரோனாவுக்கு முன்னாடி. நம்ம போய் தங்குற வீட்டில் சார் நம்ம கூடயே இருப்பான், ஷார்ட்ஸ் போட்டுன்னு. சும்மா லேப்டாப் எடுத்துன்னு போனா அப்படி போனா கூடுவேன், நம்ம கூடயே சாப்பிடுவான். ஐமா டியூட்டி அப்படின்னா ரொம்ப மனசுக்கு இதுவாக இருந்தது. அடடா நம்ம 8 ஹவர் 10 ஹவர் டிராஃபிக்கில் போகிறோமே, இவன் பார்த்து வீட்டில் ஆஃப்டர் ஹவர்ஸ்லேயே முடிச்சிட்டோம் ஆஃபீஸை அப்படின்னு. ஆனால் உண்மையிலே வந்த பிறகு தான் தெரியுது நமக்கு அந்த நிலைமை. கொரோனாக்கு அப்புறம் உண்மையிலே சார் ஆஃபீஸ் போகிறது தான் உத்தமம். 10 ஹவர் சார், உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் அம்மா சரியில்லைன்னு இந்த பக்கம் பொண்டாட்டி சரியில்லை, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சார். 10 ஹவர் காலைல ஆஃபீஸுக்கு போனோமா, ஸ்டெனோகிராஃபர் பார்த்தோமா, ரிசப்ஷனிஸ்ட் பார்த்தோமா, டெலிஃபோன் ஆப்ரேட்டர்கிட்ட 5 நிமிஷம் பேசணுமா, சந்தோஷமாக வந்துடலாம். வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப தொல்லை. நமக்கே அந்த நிலைமை வந்துச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு. நம்ம வீடு சின்னது தானே, ஹாலில் டேபிள் போட்டு லேப்டாப் வச்சு சத்தம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஹெட்ஃபோன் போனேன். அப்போவே என் ஒய்ஃப் அப்படி போகும்போது சொல்கிறா, எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு திட்டு தானாங்க அப்படின்றா ஹெட்ஃபோன் போட்டுக்கிறதுக்கு. அன்றைக்கின்னு பார்த்து என் வைஸ் பிரசிடென்ட்டு மீட்டிங்கு, ஸ்க்ரீனில் என் ஒய்ஃப் பிரசிடென்ட் வந்துட்டாங்க. லேடி அழகாக இருப்பாங்க, ஃபுல் ஸ்க்ரீனில் அந்த அம்மா. என் ஒய்ஃப் இப்படி பார்த்துட்டா, யார லேடி அழகாக வேற இருக்காங்க. நேராக என்ன பண்ணிட்டா, இப்படி வந்து இங்கே நின்றுட்டாங்க லேப்டாப்புக்கு பின்னாடி நின்றுட்டு. கேட்குறா, அதான் சைக்கிளே கேட்குறா யாருன்னு. நான் மீட்டிங்கில் இருக்கேன். எஸ் மேடம் அப்படின்னா. மேடம் புரிஞ்சுக்கினாங்க. வாட் மிஸ்டர் மோகன் சொல்கிறோம், ஐ யூ நாட் கம்ஃபர்டபுள்ண்ணா. நோ மேம் ஐ கம்ஃபர்டபுள். மீட்டிங் முடிஞ்சோடனே என் ஒய்ஃபு கேட்குறா, ஊரில் இருக்கிற பொம்பளைகிட்டலாம் பேசும்போது பல்லெல்லாம் வாயெல்லாம் பல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுகிற,
என்கிட்ட பேசும்போது ஊன்ற அப்படின்னு. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைக்கா, பேச கற்றுக்கணும் சார், சிந்திச்சு பேசணும், எனக்கு தெரியும் அவன் என்ன பேச போகிறான்னு. டக்குன்னு சொன்னேன், இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க மாதமான 1,4 லட்சம் ரூபாய் சம்பளம் தராங்க, அதனால் அவங்கக்கிட்ட சிரிச்சு பேசுகிறேன், நீ அந்த 1,4 லட்சத்தையும் ஒரே நாளில் பிடிங்கிடுற, நினச்சா கூட சிரிப்பு வர மாட்டேதுமா, நம்ம என்ன பண்ண முடியும். எல்லாமே அப்படிதான் சார். உதவி செய்ய வேண்டுமா, சிந்தியுங்கள். சிந்தனைன்றது எவ்வளோ முக்கியம்னா, உதவி செய்யறதுனால சிந்தனை முக்கியம் சார். டக்குன்னு உதவி செஞ்சிட முடியாது. நான்லாம் மாட்டியிருக்கேன். எங்கள் சென்னையில் எத்ராஜ் மகளிர் கல்லூரி இருக்கு. 2 வீலரில் போய் நின்று ஒரு பொண்ணு அங்கிள் அங்கிள் அங்கிள்ச்சு, என்னம்மா என்ன, அந்த பையன் என் பேக்கை பிடின்னு போயிட்டான்ச்சு. பார்க்குறேன் 2 வீலரில் ஒரு பையன் வேகமாக வர்றான். அந்த மாதிரி அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் இருந்துக்கிட்டு ஹேண்ட் பேக்கை பிடின்னு போயிட்டுக்கிறான். படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு பாருங்க, பேக்கில் காலேஜ் ஐடென்டி கார்டு இருக்கு, லைப்ரரி கார்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் கவலை இல்லை, செல்போன் போயிடுச்சு அங்கிள் அப்படின்ச்சு, அது கவலைலாம். அது கவலைலாம் செல்போன். நான் ஒரு பெரிய துப்பறியும் சாம்பு மாதிரி, செல்போன் அதில் இருக்கா, ஆமாண்ணே, கவலையே படாத, செல்போன் கவலையே படாத. இப்போ போலீஸ் ரொம்ப வளர்ந்துடுச்சு, இம்மீடியட்டாக ஜிபிஎஸில் செல்ஃபோன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. டோன்ட் கெட் வரி, நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போனேன். இது உதவி செய்கிறேன் சார். கூட்டி போனேன், இன்ஸ்பெக்டர் பார்த்தேன். சார் வணக்கம் சார், இந்த பொண்ணோட எத்ராஜ் பொண்ணு சார், இது பொண்ணோட பேக்கை பிடிக்கின்னு போயிட்டான் சார் அப்படின்னு. அவர் இன்ஸ்பெக்டர் என்னை இறங்க பார்த்தாரு. ஃப்ரெண்டு எங்கே போனான் அப்படின்னு. யார் சார்? தண்டா கூட்டாளி எங்கே போனான்? வாடா, அவருக்கு என்ன தெரியல, வாடா போடான்றாரு. டக்குன்னு ஷாக் ஆச்சு. அது சார், அந்த பொண்ணு, சார் நோ சார், சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். இதுமா எல்லாம் கூட்டுக்கலவானிங்கம்மா, 2 பேர், ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடுவான், ஒருத்தன் நீ என்ன பண்ணுறான்னு செக் பண்ணுறதுக்காக கூட நிற்கிறான், நல்லவன் நாட்டம், நீ இது நான் விசாரிச்சுக்கிறேன்றாரு. சார் அது வரையும் டாட் பூட்டில் போகல சார், ஆட்டோமேட்டிக்காக கை கட்டிட்டேன், பயந்துட்டேன், மூஞ்செல்லாம் வேர்த்துச்சு. இன்னொன்று வந்து இது உனக்கு தெரியாதும்மா கூட்டுக்கலவானிங்க. நான் சொன்னேன், சார் சார் வேணும்னா சுகி சிவன் சாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்க சார் அப்படின்னு. நல்ல காலம், சீஃப் செக்ரட்டரி எனக்கு ரொம்ப பழக்கம், அவர் பேரே சொல்லலான்னு நினச்சிருந்தேன். சரி முக்கியிலேருந்து ஆரம்பிப்போன்னு சுகி சிவ பத்தியம்மா, இன்னும் ஒன்றும் கேஸே போடல, அதுக்குள்ளே பெரிய ஆளுங்க பேர்லாம் எழுதுகிற மாதிரி. இவங்க எல்லாமே அப்படி தான் சார், நம்ப மாட்டீங்க சார். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசி என்னை வெளில கூட்டின்னு வந்தது. உதவி செய்வதற்கு கூட நீங்கள் வந்து வீட்டில் பேசும்போதே ஜாக்கிரதையாக வார்த்தையை விடணும், ரொம்ப ஜாக்கிரதையாக விடணும், அவசரப்படக்கூடாது, சிந்திச்சு வார்த்தையை விடணும். எதுவாக இருந்தாலும் ஒய்ஃபு கிட்ட கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் இருக்கு, காங்கிரஸ் அப்போ ஆட்சியில் இருந்தது, கடைசி காலகட்டம். அப்போ கிருஷ்ணா தீரத்னு ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரி என்ன பண்ணிட்டார், அவர் மகளிர் மேம்பாட்டுத்துறை மந்திரி. அவர் என்ன பண்ணிட்டார், நாங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறோம்ல, வீட்லேயே ஒழுங்காக டீசெண்டாக நமக்கு சமைச்சு போட்டு வீட்டை நல்லா பார்த்துக்கிறாங்களா, ஹவுஸ் ஒய்ஃபு, ஹோம் மேக்கர், அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் வரப்போகுதுன்னு சொன்னார். சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லிட்டு அவர் போயிட்டார். நல்ல காலம் வரல. என்ன ஆயிடுச்சுங்க, அதை தந்தி பேப்பரில் போட்டான். நான் படித்தேன், காலையில் வச்சுட்டு வச்சிட்டேன். என் ஒய்ஃபை படிச்சுட்டுக்கிறான். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஷூ போடுறேன், என் ஒய்ஃபு பக்கத்தில் வந்து நின்று, எங்கள் பேப்பர் பார்த்தீங்களா? என்னென்ன இல்லை, சட்டம் வருதான், ஹவுஸ் ஒய்ஃப் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹஸ்பண்ட் சம்பளம் கொடுக்கணுமா? நான் சொன்னேன், அதெல்லாம் நடக்காதுடி, சட்டம் வந்தால் பார்த்துக்கலாம். இல்லை இல்லைங்க, அதில் போட்டுக்குது, கொடுக்கலன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்களாம் ஹஸ்பண்டுன்னு. சார் அந்த பேப்பரை நான் படித்தேன், இந்த வார்த்தையே இல்லை, இவளே சொல்கிறா அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு. நான் உஷாராயிட்டேன், விடுமா, அப்படி சட்டம்னு வந்தால் ஒன்றும் இல்லை, குத்து தான் ஆகணும். இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அந்த அரசு விடுமுறை மாதிரி எங்களுக்கும் விடுமுறை உண்டா? பிஎஃப் பிடிப்பீங்களா? ஜிபிஎஸ் பிடிப்பீங்களா? நான் பார்த்தேன், இது சரியில்லை. இப்போவே பட்டிமன்றம்லாம் லேட்டாக போனால் சுட வச்சு கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எழுதுவாங்க போல, இது பயமாக இருந்தது. டக்குன்னு நான் பண்ணிட்டேன், இல்லைம்மா
சம்பளம்னு வாங்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் ஒன்று, சம்பளம்னு வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃப் மாதிரி, அப்படி தானே? இதுவரையும் நீ சமைச்சு போகிறது தர்மத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன். சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா சாப்பாடு நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன். ஷோகாஸ் நோட்டீஸ் என்கொயரிக்கு அப்புறம் டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன். பரவாயில்லையான்னு அத்தோடு நிறுத்தினாப்புல. சார், வீட்டில் பேசினா கூட நம்ம ஜாக்கிரதையாக பேசணும், சிந்திச்சு பேசணும். சிந்தனை என்பது தான் ஒரு மனிதனுடைய இயல்பாக இருக்கணும். சிந்திக்காம பேசுறது எதுவாக இருந்தாலும் சார், சண்டை போடுறதுல கூட பாருங்க, பெண்கள் வந்து பாருங்க எவ்வளோ எவ்வளோ புத்தாலித்தனமாக சண்டை போடுவாங்க தெரியுமா? இந்த ஆம்பளைங்களுக்கு சாதாரணமாக பேசவே வராது, சண்டைனா சுத்தமாக தெரியாது. ஹஸ்பண்டோட ஒய்ஃபுக்கு சண்டை ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கேட்பான் தெரியுமா, கட்சியா நீ என்ன சொல்ற அப்படின்னா, இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல, லாஸ்டா நீ என்ன சொல்ற அப்படின்னா டை. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, தெளிவாக பேசுவாங்க, சிந்திச்சு. எது பேசினா அவன் ப்ரொவோக் பண்ணுவாங்க தெரியும் நல்லா, எதை பேசினா அவனுக்கு கோபம் வரும், எங்கே தட்டினா கோபம் வரும் தெரியும், டக்குன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நீங்கள் என்னை திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னா, இவன் நம்ம டெய்லி தான் திட்டுறோம், மைண்டு வைஸ் வெளியிலேயே கேட்க ஆரம்பிச்சிச்சு இப்போ, டக்குன்னு போய். அதே மாதிரி தேவையில்லாத பொய் சொல்லி மாட்டுறது நிறைய பேருக்கு அந்த கெட்ட பழகிறது. பொய் சொல்லும் போது சிந்திக்கணும் சார். சார், உண்மை பேசுவதற்கு நீங்க எந்த ஒப்பனையும் பண்ண வேணாம். உண்மையை பேசும்போது, சத்தியத்தை பேசும்போது எந்த பயமும் வேணாம், ஞாபக சக்தி வேண்டாம். ஆனா பொய் பேசும்போது ஜாகிரதையா பேசணும், அதுக்கு மேக்கப் போடணும், ஒப்பனை வேண்டும், ஞாபக சக்தி வேணும். யார்கிட்ட எந்த பொய்யை எப்போ சொல்லணும், எதுக்கு சொல்லணும்னு தெரியணும். ரொம்ப சிரமம், சிந்திக்கணும், அவ்வளவுதான். பொய் சொல்றதா இருந்தால் கூட சிந்திக்கணுங்க. சும்மா வாய்க்கு வந்து சொல்லிட்டா மாட்டின்னு கஷ்டப்படுவீங்க. நம்மளால ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை புறப்படுறான் ஆஃபீஸுக்கு, ஒய்ஃப் வந்து எங்கே போறீங்கன்னு ஏதாவது சொல்லி தொலைக்கணும், இவனுக்கு வரல. இந்த ஜென்ஸுக்கிட்ட என்ன பிரச்சனைனா, பொய் சொல்லும்போது பொய் வரலன்னா குரல் மட்டும் ஏறும், ஏன்னா வார்த்தை வரல, முழிக்கிறான். என்னையா கேட்ட, எங்க நான் கேட்டேன், என்னையா கேட்டாய், உன்னதான் கேட்குது, அது சொல்லு. என்ன பண்ணிட்டான், எங்கள் சேர்மன் வராரு, ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணணுன்ட்டான் ஞாயிற்றுக்கிழமை. இதுக்கு என்னன்னா, இந்த அம்மாவுக்கு இவன் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் தூங்குவான். இன்னைக்கு ஷேவ் பண்ணின்னு புதுசாக பல ஷூ போட்டுன்னு போகிறான், எங்கேயோ தப்பு பண்ணுறான். ஆனால் ஏன் என்ன தப்புன்னு கேட்டால் சண்டை வரும். அது அந்த மாதிரி எவ்வளோ புத்திசாலி பேர், ஒரே நிமிஷம் சிந்திச்சுது. அதனோட பலன்னு விளையாடின்னு இந்த பையனை கூப்பிட்டுது, 8 வயசு பையன், இங்கே வாடா அப்படின்னாரு. ஏரோப்ளேன் கிட்ட பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட் போறாரு கூட போ அப்படின்ச்சு, முடிஞ்சு போச்சு. சிந்தனை செய்ய வேண்டும். இந்த மனம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். முதல் முறையாக கடலூரிலே புத்தக திருவிழாவை முன்னெடுத்து இருக்கிறார்கள். சாப்பாடு கடையில நிக்கிறதை விட்டு விட்டு புத்தக கடைக்குள் சென்று புத்தகங்களை வாங்குங்கள். புத்தகங்கள் வாங்கிய களைப்பு நீங்க வந்து அமர்ந்து சாப்பிட்டு இங்கே அமர்ந்து நல்ல வார்த்தைகளை கேட்டுவிட்டு செல்லுங்கள். இப்படி யார் செய்வார்கள்? நம்மீது பேரன்பு கொண்டவர்களால் தான் இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்திவிட முடியும். இந்த அரசு மக்களை நேசிக்கிறது என்பதற்காக இந்த விழாக்களை முன்னெடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு வாசிப்பு என்ன செய்யும்? ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நான் இருந்தது வேறு, ஒரு விஷயத்தை தெரிந்ததற்கு பின்னால் நான் இருந்தது வேறு. அது வெறும் வாசிப்பு மட்டுமல்ல, அது வெறும் காட்சியாக கூட இருக்கலாம், அது ஏதோ ஒரு வசனமாக கூட இருக்கலாம். இந்த வசனங்கள் என்ன செய்கிறது, இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது பாருங்க. என்னுடைய அம்மா பல வார்த்தைகளை சொல்லி என்னை வளர்க்கிறார். படிக்காத அம்மா தான், உங்க வீட்லயும் உங்க அம்மாவும் சொல்லும், நமக்கு புரியறது இல்லை, எனக்கு புரியுது, நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். எங்க அம்மா எங்க அப்பா எங்க வீட்டுல 3 விஷயம் சொல்லுவாங்க. ஒரு சொல் தான், மந்திர சொல், ஒரு சொல் தான் சொல்லுவாங்க. அம்மா சொன்ன வார்த்தை, சின்ன வயசுல அப்படி கப்புன்னு பிடிச்சுக்கிட்டேன், ஒரே வார்த்தை, படிச்சிரு. படிச்சிரு. பசிக்குதா, பசி இல்லாம வாழணும்னு நினைக்கிறியா, சுயமரியாதையா வாழணும்னு நினைக்கிறியா, படிச்சிரு. அம்மா சொன்ன வார்த்தை. பெரிய வார்த்தைங்க எல்லாமே தான் சொல்லுது, புரியணுமே. அப்பா, தைரியத்தை மட்டும் விட்டுடாதடா, தைரியத்தை மட்டும் விட்டுடாத. அப்பா, எங்க வீட்டுல உன்னை துன்புறுத்துகின்ற சூழல் வந்து சேர்ந்தால் எதிர்வினையாற்று, பார்த்துக்கலாம்.
என் வீட்டில் இப்படி சொல்றாங்க. சொற்கள் நம்மை வடிவமைக்கின்றன. ஒரு சொல்ல நான் சொல்றேன், இந்த சபையில் சொல்லுகிறேன், தொலைக்காட்சியில் அதாவது சமூக வலைதளங்களில் காணொளியில் பார்க்கின்றவர்களுக்கும் சொல்லுகிறேன், ஆண்கள் இதை மறந்துவிட வேண்டும், பெண்கள் மறக்க கூடாது. வாக்கு தருகிறீர்களா? இந்த வினாடியிலே மறந்துட்டு போயிடணும். ஆண்கள் நீ சொல்ல, ஏதோ எங்களுக்கெல்லாம் உதவுறதுக்காக தான் சொல்ற, சொல்லு. இப்ப மார்ச் 8 வருதுங்க நாளைக்கு. இப்போ சொல்லாம இதை நான் வேற எப்படி சொல்றது? அதனால இன்னைக்கு பெண்களுக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். மார்ச் 8 அன்னைக்கு தயவு செய்து அழகி போட்டி, கோல போட்டி, டான்ஸ் போட்டி எல்லாம் நடத்தாதீங்க. அதுக்காக இல்ல. அந்த நாள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிகர் சமானமான கூலி வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் பஞ்சாலைகளில் பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைச்சல். 75 பெண்களுக்கு மேல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி உயிர் துறந்த அந்த நாளை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நேரமும் சம்பாத்தியமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எழுப்பிய போர் குரலுக்கு சில அதிகார வர்க்கங்கள் அசைந்து கொடுத்த அந்த வினாடியை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்துவதற்காக 1910ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் அளிக்கப்பட்ட தீர்மானம் தான் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும். இது நம்முடைய உரிமைக்கான நாள். சரியா? இந்த உரிமையை தெரிந்து கொள்வதற்கான நாள். சரி, புற வாழ்க்கையில் உரிமைகள் எல்லாம் தான் கிடைக்கிறது. என்ன குறை உனக்கு? படிச்சுட்ட, சம்பாதிக்கிற, ஊர் ஊரா போய் பேசுற, இன்னும் என்ன வேணும்? உண்மைதாங்க. நான் ஒரு 31 நாடுகளுக்கு மேல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஏர் டிக்கெட்டையே நான் என் சொந்த காசுல வாங்கினது இல்லை. ஆமாங்க, இப்ப வந்துட்டு போறதுக்கு டிஆர்ஓ தான் கொடுக்கிறார். பாருங்க, சுயம் என்பது புறத்தில் மட்டும் இல்லை. பெண்ணுக்கான வளர்ச்சி, பெண்ணுக்கான வளர்ச்சி என்ன தெரியுமா இருக்கணும்? அகத்திலும் இருக்க வேண்டும். வீட்டிலையும் இருக்கணும், வெளியிலையும் இருக்கணும். நான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன், படித்த பெண் வேணும்னு கேட்கறீங்களா இல்லையா? வீட்டுக்கு எந்த பெண் வேணும்? படிச்ச பெண். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணையும் படிக்க வைக்கிறீங்க, வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணும் படிச்சவளா இருக்கணும். நீங்க நான் ஒண்ணு கேட்கறீங்க, படிப்பு வேணும்னு கேட்டீங்கல்ல, படிச்ச பொண்ணை எப்படி நடத்துறது அப்படிங்கறத கத்துக்கிட்டீங்களா? என்ன எங்க அண்ணன் என்ன திட்டுவான், ஏய் என்ன வீட்டுல குரல் உயர்த்தி பேசுற, இதெல்லாம் மேடையில வச்சுக்கோ. மேடையில நான் அநியாயமாக பேசுறேன். 3 நாள் பேச மாட்டேன் எங்க அண்ணன் கிட்ட, அவனுக்கு தான் லாஸ். ஆனா எங்க வீட்டுல அப்படி சொல்ல மாட்டார். எங்க வீட்டுல என்ன தெரியுமா சொல்வார்? மேடையில எவ்வளவு நல்லா பேசுற, வீட்லயும் அப்படியே நடந்துக்கலாம்ல. இது எப்படி இருக்கு? படித்த பெண்ணை நிர்வகிக்க தெரிகிறது. படித்த பெண்ணுக்கு சுயமரியாதை அவசியம். அந்த சுயமரியாதை இல்லாத சூழல் எப்பொழுது வரும்? நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். இப்போ ஒருவேளை நான் வேறு ஏதோ 2-3 இடங்களில் பேசியதை நீங்கள் தொலைக்காட்சியில் அல்லது காணொளியில் நீங்கள் கேட்டிருக்கலாம். கேட்டவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7:30 மணி இருக்கும், நான் வீட்டுக்குள்ள போறேன். எங்க வீட்டுல உருது பேசுவாங்க எல்லாரும். எங்க அம்மா ஒரு சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்குது. பசி எனக்கு. அம்மா சாப்பாடுன்னு இரு, சீரியல் முடிச்ச உடனே போலாம். அந்த சீரியல் ஒரு புராண கதைக்கான சீரியல். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், காட்சிகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்து போகிறது. ஒண்ணு இப்படி இருன்னு சொல்லுது, இல்லைன்னா இப்படி இருக்காதுன்னு சொல்லுது. கற்றுக்கொண்டு ஒன்றை கடந்து போவதற்குல எங்க அம்மாட்ட பசி, உட்காரு இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா நான் உட்கார்ந்துட்டேங்க. ஆடாடாடாடா, ஒரு 10 நிமிஷம் என் லைஃப்ல நான் 1000 புத்தகங்களை படித்தாலும் 1000 அறிவுரைகளை கேட்டாலும் மூளைக்குள் உரைக்காத ஏதோ ஒன்று அப்படி பத்த வச்ச மாதிரி உள்ள டப்புன்னு வெடிச்சு ஒரு திரை கிடைச்சது.
இப்ப லைட்டுங்கிறோம்ல, வெளிச்சம். வாட் இஸ் லைட்னு கேட்டாங்க. பாப்லோ நெருடா சொல்றான், I cannot explain what is light, but I can say for some extent, light is a shadow of God என்கிறான். வெளிச்சம் என்பது இறைவனின் நிழல்ங்கிறாங்க. அவன் டீப்பா யோசிச்சு பாருங்களேன், இதுவே இறைவனின் நிழல்னா இறைவன் எப்படி இருப்பான்? ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கடவுள் என்றால் எப்படி நமக்கு புரியாது என்பதனை சொல்லுகிறேன். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆறு இப்படி இருக்கும், மலை இப்படி இருக்கும், கடல் இப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்படி புரியாதோ அப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு புரியாத இயற்கை போல மனிதர்களுக்கு கடவுள் என்பது புரிவதே இல்லை என்கிறான் ஐன்ஸ்டீன். விளக்கத்தானே முடியும். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண் மேனியான் கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் இயேசுவின் தந்தை மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் என்று பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராதும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம், அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் நிலை அறிந்து அமர வாழ்வு எய்துவோம். பாரதி. முடிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு கடந்துப்போம். அந்த காட்சியை நான் பார்க்கறேங்க. அது ஒரு புராண காட்சி. இதை நான் ஏன் இந்த ஆண்களுக்கு மறந்துருங்கன்னு சொன்னேன், ஏன் பெண்களுக்கு மறக்க கூடாதுன்னு சொன்னேன்னு இப்ப புரிஞ்சிடும். ஒருத்தன் தவம் செய்யறான், அரக்கன். அவன் பேர் துர்கா மா அசுர். அவன் பேரழகனா இருக்கிறான். ஆம்பளை பிள்ளைங்க தான் பொம்பளை பிள்ளைங்களை அழகுன்னு சொல்லணுமா? பொம்பளை பிள்ளைங்க சொல்லக்கூடாதா? சொல்லலாமா? இந்த பாப்பா சொல்லுது சொல்லலாம். அவன் உண்மையிலேயே அழகா இருந்தா. கடலோடிய கண்கள், பெரிய அப்படி முடி அப்படி இருக்கு, 6 அடிக்கு இருக்கிறான், 6 பேக், தவத்துல இருக்கிறான், கருப்பு கலர்ல ஒரு பஞ்சகச்சமாய் கட்டிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான். பெரிய ஒரு பொட்டு, கருப்பு கலர்ல ஒரு பொட்டு வச்சிருக்கான். என்ன அழகு! அரக்கனா? நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எங்க அம்மா இல்ல, திரும்பி பார்த்தாங்க, பசிக்குது பார்த்து முடியுன்னு. அவன் இப்படி, அதுக்கப்புறமா நான் கதைக்குள்ள போயிட்டேங்க. அவன் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறானா, காளி அப்படின்னா டப்புன்னு காளி வந்துட்டான். காளி என்ன பேரழகுங்கிறீங்க? இப்படி இருக்கிறாங்க அழகி, ஆனா கருப்பா இருக்கிறான். என்ன? உன்னிடம் ஒரு வரம் வேண்டும், சொல். நாளைக்கு எனக்கும் ஆதிபரா சக்திக்கும் போர். நான் இந்த அழகு கிழகு எல்லாத்தையும் விட்டுட்டு கதைக்குள்ள போயிட்டேன். ஆதிபரா சக்தியை நான் கொல்ல வேண்டும். அவளை கொல்வதற்கு உன்னிடம் தான் உபாயம் இருப்பதாக சொல்கிறார்கள். எனக்கு உபாயத்தை சொல், நான் அவளை கொல்ல வேண்டும். அவ சிரிக்கிறா, சிரிச்சு சொல்ற, ஆதிபரா சக்தியை கொல்ல முடியாது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கோங்க, இங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும், எல்லா ஜாதி மத எல்லைகளை கடந்த பெண்களும் சொல்லுகிறேன், நானும் உட்பட, நாம் எல்லோரும் ஆதிபரா சக்திகள் தான். இந்தியாவில் ஒரு வசதி என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க. பர்வீன் சுல்தானாவை பராசக்தியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்திய நாட்டில் தான் உண்டே தவிர வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. இந்த சமூக நீதி இங்கே தான் உண்டு. அவ உட்கார்றா, முடியாதுங்கிறா. நீ முடியாதுன்னா நான் கையை வெட்டி போடுவேன்னு கையை வெட்டி போடுறான். டே 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 டே, இல்லைன்னா கழுத்தை வெட்டிக்குவேன், மரியாதையா சொல்லு. உன் பக்தன் உனக்காக செத்தான்ங்கிற பழினா உன்கிட்ட சக்தி குறைஞ்சிரும், சொல்லுன்னு கழுத்துல கத்திய வச்சுட்டான். முடியாதுறான்னு அவன் போயிட்டான். இவ கழுத்தை வெட்டிட்டான். அவ பதறி ஓடி வந்து கழுத்தை தூக்கி வச்சுட்டு, என்னடா வேணும் உனக்கு? அவளை கொல்வதற்கு உபாயம் சொல். அவள் சொன்ன உபாயத்தை நான் சொல்கிறேன். துர்கா மாசுர்கள் அதை மறந்துவிட வேண்டும். ஆதிபரா சக்திகள் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நேரா வந்தா, சொல்லு. அவ சூப்பரா சொன்னாங்க. என்ன சொன்னா தெரியுமா? வானத்திலிருந்து இறங்குவா, அப்போ நீ எந்த ஆயுதமும் கையில வச்சிருக்க கூடாது. அப்போ அவளை பார், அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார், பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டு. திட்டுனா திட்டு,
அவளுக்கு திட்டு பழக்கம் இல்லை, மிரள்வா. தங்கம், தேவதையே, என் சொக்க ரதமே, அப்படி சொல்லி தானே வளர்க்குறாங்க பொம்பளை பிள்ளைய. அதுக்கு கெட்ட வார்த்தை தெரியுமா என்ன? திடீர்னு எவனாவது அந்த கெட்ட வார்த்தையில சொன்னா? அப்படி அவளுடைய அழகை, அவளுடைய ஒழுக்கத்தை, அவளுடைய நிர்வாகத்தை, அவளுடைய வீரத்தை, அவளுடைய தைரியத்தை, அவளுடைய எல்லா கல்வி ஆற்றல் எல்லாவற்றையும் நிந்தனை செய்கிறான். நீ செஞ்சா அவ அப்படியே பலம் இழப்பாள். அப்ப நீ என்ன வேணாலும் அவளை செய்யலான்ட்டு அவ போயிட்டான். நான் அப்படியே பதறி போய் பார்க்கறேங்க. அடுத்த நாள் கரெக்டா காலை விடியலில் அப்படி இறங்குறாங்க. மேல இந்த தலைமுடியெல்லாம் அப்படி விரிச்சுக்கிட்டு அம்மன் இறங்குறா. அப்படி இறங்கின உடனே இவன் கரெக்டா ஆரம்பிச்சான் பாருங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷி, நீ எல்லாம் ஒரு சாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவளுக்கு என்னடா இது போர் புரிய தானே வந்தா இவன் கெட்ட வார்த்தை சொல்றானேன்ட்டு புரியல அவளுக்கு. அவ அப்படியே வெலவெலத்து போய் இத்துணுண்டு ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு பேசுறான். இத்துணுண்டு ஆயிட்டா பாருங்க. ஆன உடனே உடைவாளை எடுத்துக்கிட்டு அவளை ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்தான் பாருங்க. எங்க இருந்தோ வந்துட்டார் சிவபெருமான். சக்தி அப்படின்னாரு. அவன் எழுந்திருச்சு நின்னுட்டா. நான் சொல்லுகிறேன் அடி, நீ பேரழகி, நீ நிர்வாகத்தில் சிறந்தவள், நீ ஆற்றலில் உயர்ந்தவள், நீ அறிவில் சிறந்தவள், எழுந்து போராடு அவனோடு. உடனே எழுந்திருச்சு போராடி அப்பவே கொலை பண்றா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கான்னு பேரு. இப்ப நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்? சிவபெருமான்லாம் வந்து காப்பாற்ற மாட்டார். நமக்கு முன்னால இருக்கிறாள் நம்ம சக்தி நிலையை இழக்கணுங்கிறதுனால தான் கெட்ட வார்த்தையில பேசுறான். அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவனை எளிதிலாக ஜெயித்து கொண்டு போகலாம். எப்படி ஒரு தவறான விஷயத்தை எதிர்கொள்வது? நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் வச்சுக்கோங்க, என் வாழ்க்கை இது, நான் என்னுடைய சுயமரியாதையுடன் வாழ்கிறேன், என் சுயத்தை யாராலும் தொட்டுவிட முடியாது என்று நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் கேவலப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற நிலைக்கு உயர்கிறீர்கள். பேரன்பு படைத்திருப்பதும் சுயமரியாதையுடன் விளங்குவதும். நான் பைபிளில் ஒரு வார்த்தை படித்தேன், அது என்னை மிக மிக யோசிக்க வைத்தது. வாசிப்பதைத்தான் செய்யும். மிக முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறேன். இப்போ குற்றம் என்பது வேறு, குற்ற உணர்வு என்பது வேறு. குற்றத்திற்கு தண்டனை உண்டியா? குற்ற உணர்வுக்கு ஏது தண்டனை? தன் ஆன்மாதான் தண்டனை. தன்னைத்தானே தான் அது ஒண்ணுமில்லாமாக்கும். பஷீர் எழுதிய ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற ஒரு கதை, சின்ன கதை. பாஸ்கரதாஸ்னு ஒருத்தர் இருப்பான். அவன் மிகப்பெரிய பணக்காரன், பேரன்பு கொண்டவன். தெருவுல தன்னுடைய நண்பனை பார்ப்பான். என்னடா இப்படி கிடக்குறியேன்னு கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி நல்ல ஆடைகளை உடுத்தி நல்ல சாப்பாடு போட்டு நல்ல வேலை கொடுத்து அவனை தன்னோடைய தங்க வச்சுப்பான். அந்த இளம் நண்பனுக்கு பாஸ்கரதாசின் மனைவியின் மீது காதல் வந்துடும். ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க பாஸ்கரதாசை கொலை பண்ணணும். இதான் கதை. படித்து விதிர்விதிர்த்து போனேன் நான். என்ன செய்யறான், எப்படி கொல்றதுன்னு ரெண்டு பேரும் திட்டம் போடும்போது அவன் மனைவி சொல்றா, அவர் சோஃபால உட்கார்ந்துருக்கும் போது பின்னால போய் கழுத்தை பிடிச்சி நெருக்கிடு. சரின்னு போய், நான் தெரியாதுல்ல, எப்படி தெரியும், நீ பின்னால தானே அடிக்கிற, தெரியாது. நேரா போய் பின்னால இப்படி போட்டு இழுப்பான் பாருங்க. அந்த கலாட்டால அப்படி திரும்பி பார்த்துருவான். நண்பன் கொலை செய்கிறான்னு தெரிஞ்சு போய், தெரிஞ்ச அந்த வினாடியிலே கண்கள்ல இருந்து உயிர் கிளம்பிடும், செத்துருவான். இந்த பின்னால அடிச்சான்ல அந்த நண்பன், தன் நண்பனுக்கு துரோகம் செஞ்சான்ல, அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மனசுல இருக்கும், தான் கொலை செய்ததை தன் நண்பன் தெரிந்து கொண்டான். அந்த குற்ற உணர்வுல இருந்து, அதாவது அவன் மனைவியின் மீது அவன் செய்த அந்த தவறான அன்பு வைத்தல் கூட அவனுக்கு அவ்வளவு பெருசா தப்பா தெரியாதுங்க. தான் கொலை செஞ்சது தன் நண்பனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் செத்துட்டான், இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வால் கடைசியாக அவன் தற்கொலை செய்து கொள்வான்னு சொல்லிட்டு முடிப்பார் அந்த கதையை. குற்ற உணர்வுக்கு தண்டனை மிக மிக பெருசுங்க. குற்ற உணர்வு இல்லாமல் நாம் வாழ்வது. நான் உங்களுக்கு ஒரு 5 விஷயங்களை சொல்லித் தருகிறேன். என்னுடைய சமீபத்திலான என் பயணத்தில் நான் பேசுவதற்காக போகின்ற மேடைகளை காட்டிலும் கேட்பதற்காக போகின்ற மேடைகள் எனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றன. என்னுடைய கல்லூரி தலைவர்
பத்மபூஷன், இந்தியாவினுடைய சீஃப் செக்ரட்டரியா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருந்தவர், மூசா ரசான் பேர் அவருக்கு. அவர் சொன்ன ஒரு இப்ப சமீபத்தில் 86 வயது முதிர்ந்த நிலையில் உட்கார்ந்து 8000 நூல்களுக்கு மேல் தன் நூல்களை வாசித்தவர், 12 நூல்களுக்கு மேல் எழுதியவர், மிகப்பெரிய புத்திசாலி. அது ஒரு கிடங்குங்க, அறிவு கிடங்கு. அந்த கிடங்கு என்கிட்ட உட்கார்ந்து மேடையில பேசுது. ஒரு 5 விஷயத்தை சொல்லுச்சு. அந்த 5 விஷயத்தை நான் கடத்திட்டு போயிடுறேன். வாழ்க்கையில நாம பெரிய விஷயங்களாக, பெரிய மனிதர்களாக வாழணும்னு நினைக்கிறோம்ல, உங்கள் அத்தனை பேர்கிட்டையும் நான் சொல்றேங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுவது இந்த உலகத்தில் எதுவும் மாறாதுங்க. ஆனால் அந்த யாருடைய வாழ்க்கையை மாற்றினீர்களோ அவர்கள் உலகம் மாறி இருக்கும். எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா அது? ஒருத்தருடைய உலகத்தை சிலந்தி இருக்கு இல்லைங்க, சிலந்தி, அதுக்கு எதுங்க ராஜாங்கம்? அதனுடைய வலைதான் அதற்கு ராஜாங்கம். இப்ப வைய தலைமை கொள்ளுங்கிறாங்களே, என்னங்க அர்த்தம்? வையத்திற்கு தலைமை கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் ஸ்பீக்கரா இருக்கிறேன், ஆமாவா இல்லையா? சைலண்டா இருந்துக்கணும். ஸ்பீக்கர்னா அதுவும் ஸ்பீக்கர், நானும் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தானே. எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார், ஒருத்தன் உண்மையிலேயே குதிப்பானா சினிமால, அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தர் நடிப்பர், அவருக்கு பேர், நான் சொல்லல, இத எங்க ஐயா பெரியார்தாசன் சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்னதாங்க சூப்பர். உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம். எங்க போவோம் இந்த நாடு? நினைச்சு பார்த்தா வைத்தறிச்சல் அல்ல? இந்த இங்க இருந்து குதிக்க மாட்டாங்க, காலே தூக்கி வச்சு அடிப்பேன் அப்படின்னு காலை தூக்கி இறங்கு முதல்ல, அதுக்கப்புறமா அடிக்கலாம். அநியாயங்க. அவர் தான் சொல்லுவாரு, கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியும் பாரு. நினைச்சு பாருங்களேன், ஒரு விஷயம் நம்ம எப்படி மாற்றுகிறது. இப்ப நான் சொல்றேன், எனக்கு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கலாமா? டிஆர்ஓ பாக்குறாரு, கமிஷனர் பாக்குறாரு, அந்த கோடியில போய் நின்னுக்கோ. கோடி ரூபாவா? ஒன்னு சொல்றேன், அப்ப நான் கோடீஸ்வரி ஆகவே முடியாதா? பெரிதினும் பெரிது சொல்கிறேன், நான் கோடீஸ்வரி தான். எப்பொழுது பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் 1 கோடி காதுகள் எப்பொழுது திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன். என் உலகத்திற்கு நான் தலைமை கொள்கிறேன், என் துறைக்கு நான் தலைமை கொள்கிறேன். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தலைமை கொள்ளுங்கள், பார்க்கலாம். மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறான், நீ அதிகாரத்திற்கு போக வேண்டுமா? தெரு பெருக்குகின்ற என் அடிமை இளைஞனே, நீ பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் ஒரு இசைக்கருவியை வாசிப்பது போல் உன் துடப்பத்தை எடுத்து தெரு பெருக்குவாயாக. இன்வால்வ்மெண்ட், முழுக்க முழுக்க கமிட்மெண்ட். எதிலுமே நீங்கள் முழுமையை காட்டுகின்ற பொழுது அது உங்களை தேடி உங்கள் கைக்குள் வந்து சேரும். உடம்புக்கு நல்லா இருந்தாலே பயமா இருக்கு. இப்பெல்லாம் சந்தோஷமா இருந்தாலே கவலைப்படுற சமூகமா நம்ம மாறி இருக்கும். அதனாலதான் சொன்னேன், முதல்ல நான் சொன்ன விஷயத்தை மைண்ட்ல ஏத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் செட் ஆகும். சந்தோஷமா இருந்தாலே நமக்கு பயம் வந்துருது. நீங்க கவனிச்சு பாருங்களேன், கல்யாண வீடு நல்ல வீடுல ஒரு 4 ஆன்ட்டிங்க சந்திச்சு பேசி சிரிப்பாங்க, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருப்பாங்க, கசின்ஸா இருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா கூட இருப்பாங்க. நல்லா சிரிச்சு முடிச்சோன்னு ஒரு ஆன்ட்டி சொல்லுவாங்க, அப்படியே சிரிச்சு கண்ணுங்களெல்லாம் அப்படி தண்ணி வந்துட்டு சொல்லுவாங்க, அப்படியேப்பா ரொம்ப சிரிச்சுட்டேன், நாளைக்கு என்ன போதோ தெரியல. ஏன்? அவன் மகிழ்வாக இருப்பதே பாவம், அல்லது மகிழ்வாக இருப்பதே அவ்வளவு நல்ல நார்மலான ஒரு சூழலிலே நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கை ரொம்ப நார்மலா இருக்கு, நீங்க அப்நார்மல் ஆக்காதீங்க. தட் இஸ் வை ஐம் சேயிங், டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி அமாங் யுவர் மைண்ட், ட்ரைங் டு பி பாசிட்டிவ். அது எப்படி பாசிட்டிவாக இருக்கணும்? கெட்ட எண்ணங்களை மனதுக்குள்ளே அப்படிலாம் இல்லை. கெட்ட எண்ணம் வரத்தான் செய்யும், கெட்ட எண்ணம் வராமல் ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அப்படிலாம் ஒருத்தர் கிடையவே கிடையாது. கெட்ட எண்ணத்தை விட நல்ல எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவ்வளவு மட்டும்தான். நல்ல எண்ணத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மைண்ட் அதுக்கு டியூனா. நீங்க இந்த வைபுங்கிறானுங்களா, வைபுங்கிறது அதிர்வுகள், அவ்வளவுதான். இந்த மூளைக்கு என்ன மாதிரியான அதிர்வுகளை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னு. நல்லா இருக்கியா அப்படின்னு பார்த்தா பெரியவங்கள நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும், சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். ஏன் சொல்றோம்? நீங்க கேட்கிறப்ப ஒருவருக்காக அனுசரணையோடு இருந்தோம் என்ற வைப் இந்த பாடிக்கு பாஸ் ஆகும், அது பிரெயினுக்கு பாஸ் ஆகும், அது எல்லாத்தையும் எனர்ஜியா தான் எடுத்துக்கும். நீங்க மூட் ஆஃப் ஆர்க்கையில ஏன் வேலை ஓட மாட்டேங்குது? நீங்க டவுன் ஆயிடுவீங்க. நீங்க டவுனா இருக்கப்ப எனர்ஜியா தான் அது எடுக்கும். உங்கள் மனம் டவுன் ஆகிறத பிரெயின் எப்படி எடுத்துக்குன்னா எனர்ஜியா எடுத்துக்கும். நீங்க டவுனா இருந்தா பிரெயின் டவுன் ஆயிடும்.
ஆக்டிவா இருக்கப்போ ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி பத்தாது பரபரன்னு தெரியல மாப்பிள்ள இன்னைக்கு செமையா ஓடுது வேலை அப்படின்னு ஏன் தோணுது? ஆக்டிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆக்டிவா இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு வெளியிலேருந்து வர்றது ஹார்லிக் சாப்பிட்டுலாம் வரல, உங்க மைண்ட் ஆக்டிவா இருக்கல, பிரெயின் ஆக்டிவா இருக்கும். அப்போ நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த வார்த்தைகள்லாம் சப்ப மேட்ரு கிடையாது, இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கு. அப்போ வார்த்தைகளுக்கு வலு இருக்குது, ஒரு அர்த்தம், அது ஒரு வைபை கிரியேட் பண்ணுது. அப்படியான வைபை கிரியேட் பண்ணுங்க. அப்படி உங்களை யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறப்ப, இப்போ கேட்கலாம், நான் நல்லாலாம் போயிருப்போமா, சாப்பிட்டீங்களான்னு கேட்கல, என்ன நீ புரோட்டா தரப்போறியா, இப்படி கேட்டோம்னா என்ன பண்ணுறது? சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறப்போ ஒரு 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 பாஸ் ஆன் பண்ணுதுல, இந்த பாஸ் ஆன் பண்ணுறப்ப இயல்பாக ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ முதல்ல நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாமல் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைச்சா பாருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த டாக்ஸிக்கான ஆளோட சரியாது. சில பேர் எது எடுத்தாலும் விளங்காத மாதிரி கவனிச்சு பாருங்களேன். மாப்பிள்ள பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், அடையா மாப்பிள்ள பூரா பேர் ரோட்டில் நிற்க, படித்து பெரிய ஆளாங்க, படித்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இல்லை, எவனுக்குமே வேலை கிடைக்கல. இன்ஜினியரிங் எடுத்துருக்கேன், அடையாண்டா இன்ஜினியர் எவனுக்குமே வேலை கிடைக்கல. நான் ஐஏஎஸ் படிக்கலாம்னு இருக்கேன், அடப்போட ஐஏஎஸ் படிச்சுட்டு ஐயா பெரும் பாடு மாப்பிள்ள, ரொம்ப கஷ்டம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்படுறாரு. கலெக்டர் கஷ்டப்படுறது இல்லாமடா கஷ்டப்படுறீங்க நீங்க. எது எடுத்தாலும் நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்கு. சொந்தக்காரெல்லாம் கெட்டவன், அரசியல்வாதிலாம் கெட்டவன், சினிமாக்காரெல்லாம் கெட்டவன், உங்க அப்பா கெட்டவர், எங்க அப்பா கெட்டவர், காசே கொடுக்க மாட்டாங்க, நம்ம சொந்தக்காரங்களாம் நம்மகிட்ட காசை தான் பிடுங்குவாங்க, இந்த உலகத்தில் இருக்கலாம் கெட்டவன், டாக்ஸிக்காவே இருப்பாங்க. அவங்களுக்கு இது பழகிடும். சில பேர் கம்பல்சிவ் லையர்னு சொல்லுவாங்க. கம்பல்சிவ் லையர்னா பொய் சொல்லணுங்கிற இன்டென்ஷன் இருக்கு, அதான் பொய் சொல்லுவான். சும்மா சாப்பிட்டு வந்தா கூட மாப்பிள்ள 12 புரோட்டா சாப்பிட்டேமா, எப்படா 12 புரோட்டா திங்க முடியும், அது ஒரு சந்தோஷம், அது பொய், அதை சொல்லக்கூடாங்கிற எண்ணமே இருக்கு, அது பழகிடும். தட்ஸ் கால் கம்பல்சிவ் லையர்ஸ். அசால்ட்டா சொல்லுவாங்க. கடலூர்லேருந்து சென்னைக்கு 1.5 மணி நேரத்தில் பைக்கில் போனேன் மாவட்டம். இப்போ அதனால என்ன போகுது, போய் என்னத்துல கிளிக்க போறேன், ஒண்ணுமில்ல, வண்டியை நிறுத்திட்டு படுத்துட்டேன், அதுக்கு வீட்டிலே படுத்து கிடக்கலாமே. கம்பல்சிவ் லை பழகின பிறகு பொய் சொல்றதுல ஒரு கிக்கு கிடைச்சிடும், மூளை அதுக்கு பழகிடும். உங்க பிரெயினை அப்படி கெட்ட எண்ணத்துக்கு பழகாம பாத்துக்கிற வரைக்கும் யூ வில் பி ஆல் ரைட். மூளை அதுக்கு பழக்காம பாத்துக்கிற வரைக்கும் யூ வில் பி ஆல் ரைட். ஸோ டாக்ஸிக்கான ஆட்கள்டேருந்து கொஞ்சம் விலகிருங்க. எப்போ பார்த்தாலும் இந்த உலகமே நமக்கு எதிராக இருக்கிறது, அல்லது நம்ம மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்மெல்லாம் கெட்டவனுங்க, மனிதன் என்பவன் மோசமானவன், சொந்தக்காரன் துரோகம் பண்ணிடுவான், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த இவங்களாம் டாக்ஸிக் பீப்புள். உங்களோட டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க அனுப்புகிற ஃபார்வேர்ட்ஸ், அனுப்புகிற மெசேஜஸ் எல்லாம் கவனிச்சுக்கினாலுமே கூட உங்களுக்கு சோக உணர்வுகளை தரக்கூடியதாக இவர்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க. சொல்லி பாருங்க, இல்லைன்னா விலகிருங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா, அவனை கண்டுக்கா விட வேண்டியது பாசே கண்டுக்கா விடவே முடியாதவனே. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்குலாம் கிரிக்கெட் யாராரு பிடிக்குங்க? நம்ம ஊரில் நிறைய கிரிக்கெட் விளாட்றதுனால கிரிக்கெட் எக்ஸாம்பிள் கேட்குறேன். கிரிக்கெட் யாராரு பிடிக்கும்? எனக்கும் பிடிக்கும். சரியா? இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு பிளேயர் விளையாடிட்டு இருக்காரு, தோனி விளையாடிட்டு இருக்காருன்னு வச்சுங்க, இல்லை விராட் கோலி விளையாடிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் மேட்ச் நடக்குது, நமக்கு இங்கே பகலில், அவனுக்கு நைட்டில், ஏதோ ஒரு மாற்றி டைம் ஜோனே வேறு. அவன் 10,000 மைல்களுக்கு அப்பால் தனி கண்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கான். உள்ள இறங்குறாப்புல விராட் கோலியோ தோனியோ உள்ள இறங்குறாங்க. கமெண்டேட்டர் சொல்றாரு, ஒரு மோசமான நிலையில் கேப்டன் தோனி உள்ளே இறங்குகிறார், அநேகமாக இன்றைக்கு அவர் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார், அதிகமான ரன்கள் அடிப்பார், இது அவருக்கு பழகியது, குறைந்த பந்துகளில் அதிக ரன்களை எடுத்து இந்தியாவை அதிக முறை வெற்றிக்கு அழைத்து சென்றவர் அவர். அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேல, சம்பந்தம் இல்லாமல் கடலூர் பக்கத்தில் ஒரு ஊரில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உட்காந்து இந்த டிவியில் மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை அவன் சொல்லிட்டு இருக்கல, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒளி வருது. நான் சொன்னால வார்த்தைக்கு வைப் இருக்குன்னு. அந்த கமெண்டேட்டர் யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அவன் சொல்கிற இங்கிலீஷ் நமக்கு முழுசாக புரியாது, ஓரளவு புரியும். சரியா? அப்போ அவன் சொல்லல, ஓகே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வருது, தோனி அடிப்பாயா, அவன் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் 2 தூக்குனானா போதியா அப்படின்னு ஏதோ நீங்கள் அப்படி ஒரு பாசிட்டிவாக ஹாப்பி ஆகுறீங்க. அப்போ இந்த கேரக்டர் சொல்லலாம், மாப்பிள்ள தோனி டக் அவுட் ஆயிரம் பாரு அப்படிமா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த டயத்தில்? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுவீங்க? தப்புனா வாயை பொத்துவீங்களா மாட்டீங்களா? பொத்துவீங்களா? இல்லாட்டி சும்மா ஆடுறா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். இவனுக்கும் கிரிக்கெட்டுக்கு சம்மந்தமே இல்லை, இவனுக்கு பொழுது போகலன்னு வீட்டில் உட்காந்து நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். ரெண்டாவது, தோனிக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது, தோனி எங்கேயோ விளையாடிட்டு இருக்காரு. மூணாவது, நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கக்கூடிய டைம் ஜோனே வேற, இங்க இருட்டு அங்க பகல். ரைட்டா? 10,000 மைல்களுக்கு அப்பால் எந்த தொடர்பும் இல்லை தோனிக்கும் இந்த பையனுக்கும். இவர் கடலூர் பக்கத்தில் ஒரு ஊர்ல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவர் மெல்போர்ன்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. அந்த தோனி டக் அவுட் ஆயிடுவான் இன்னைக்குன்னு இவர் சொன்னா அவர் வாயை ஏன் பொத்துறீங்க அப்படின்னா, இந்த தர்த்தரம் முடிச்ச வார்த்தை பழிச்சிருமோன்னு பயம் இல்லையா? அதுக்கு தானே வாயை பொத்துறீங்க. இந்த வைபு நெகட்டிவா, அவன் ஐயோ ஏதாவது பண்ணி பிடிச்சான், அவன் மெல்போர்ன்ல விளையாடுறான், அவனுக்கும் இவனுக்கு சம்பந்தமே இல்லை. இவன் சொல்ற வார்த்தை அவனே ஏதாவது பண்ணி பிடின்னு சொல்றீங்களே, கூடவே சுத்திரிய செவ்வாழ ஒன்னு என்ன பண்ணுவான் அவன்? உங்களை என்ன பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க. அப்ப சொல்லி பாருங்க, திருந்தலைனா வணக்கம் நன்றின்னு வெளியில போயிரு. The toxic people are more dangerous. 2 விஷயம். ஒன்று, முதல்ல நீங்க டாக்ஸிக் ஆயிடாது. நீங்க நடப்பதெல்லாம் நல்லதுக்கே அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பழைய கிரிஞ்சான ஒரு விஷயம் போல உங்களுக்கு தோணலாம். நோ, இட் இஸ் நாட் லைக் தட்.
there are something which gives you a better vibrations. இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஏன் இங்கிலீஷ்ல சொல்றோம்னா இதை தமிழ்ல சொன்னா கிரிஞ்சுன்றாங்க, இங்கிலீஷ்ல சொன்னா ஆஹா அருமை அப்படின்னு. அதனாலயாவது இதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியது. you know when some of the things when I am delivering in English people admit it, yes. அதே விஷயம் நீங்க தமிழ்ல சொன்னீங்க ஐயோ அட போங்கடா டேய் அப்படிங்கறாங்க. அப்போ இந்த விஷயம் உங்களை டாக்ஸிக் பண்ற ஆட்கள் நீங்க கூட வச்சிருந்தீங்கன்னா மைண்ட் டாக்ஸிக் ஆயிட்டே இருக்கு. ஒருத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணா கூட எதுக்கு உபகாரம் பண்றான், எல்லாத்தையும் கான்ஸ்பிரசியா யோசிக்க வைக்கும். கான்ஸ்பிரசியா யோசிக்கிறது புத்திசாலித்தனம் என்று நம்மளை நம்ப வைக்கிறார்கள். எல்லாவற்றையும் சதி திட்டம் என்ற எண்ணத்தோடு அதை அணுக வேண்டும். அதற்கு பேர் ரொம்ப கவனமாக இருப்பது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தான் நம்ம வளர்க்குறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பாதி டாக்ஸிக் ஆயிட்டோம். அதனால என்ன பண்றோம், நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், யாரையும் நம்பாத, எவனை நம்பாத, அவன் அப்படி பண்ணி போடுவான், இவன் இப்படி பண்ணி போடுவான். அது வீட்டில் 2 பிள்ளைகளை பிரிச்சுக்குவாங்க. அம்மாக்கெல்லாம் தெளிவா இருப்பாங்க. அப்பா வீட்டு சைடில் இருக்க பூரா பையனையும் கெட்டவனாவே பிக்ஸ் பண்றது. ஏன்னா ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப பிள்ளைகள் என்ன ஆவார்கள் நீங்க கவனிங்க. பிள்ளைகளுக்கு பதட்டம் வரும். தனக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியே கிடையாது. தன்னை சுற்றி இருப்பவர்கள் முழுக்க எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களாக, என்னை கெடுப்பவர்களாக, என்னுடைய வளர்ச்சியை மாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். ஒரு பதட்டத்தில் வளருவான். அப்ப நம்ம டாக்ஸிக் ஆகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எப்போ உங்களுக்கு இந்த சமூகத்தின் மீது பிரியம் குறைகிறதோ, எப்போது சக மனிதர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை குறைகிறதோ, அதுதான் உங்களுக்கான அடையாளம். நீங்க டாக்ஸிக்கா மாறிக்கிட்டு இருக்கீங்கிறதுக்கான அடையாளம். சமூகம் கெட்டு போயிடுச்சுக்கிறதுக்கான அடையாளம் இல்லை. சமூகம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சமூகம் என்பது நீங்களும் நானும் தான். நான் இன்னொருத்தரை கெட்டவன் நினைச்சா அவன் என்னை கெட்டவன். அப்ப ஏமாளியா இருக்க சொல்றியா அப்படிங்கிறத மைண்ட் வாய்ஸ் வெளியில கேட்குது. ஏமாளியா இருக்க சொல்ல, டாக்ஸிக் ஆகாதீங்கன்னு சொல்றேன். ஒரு இடத்துல ஏமாந்து போறது எவ்வளவோ பெட்டர். 100 இடத்துல குதர்க்கவாதியாக இருந்து ஒன்றுமே நடக்காமல் போவதற்கு ஒரு இடத்தில் ஏமாந்து போவது உத்தமம். என்ன தப்பு? ஒரு இடத்துல ஏமாந்து போங்க. ஏதோ ஒருத்தன் ஏதோ ஆபத்துக்கு ஏமாத்துறான், நல்ல நண்பன் தான், அவசரத்துக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டான், நாளைக்கு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சு விட்டுட்டு போயிருங்க. மைண்டை டாக்ஸிக் ஆக்காதீங்க. ஏதோ கிடைத்த ஒற்றை கெட்ட மனிதனை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இந்த உலகத்தை எடை போடுகிற பழக்கம் எப்போது நிறுத்துகிறீர்களோ அப்போது இந்த உலகம் ரம்மியமான இடமாக உங்களுக்கு மாறும். நம்ம எப்போதும் சொல்லுவோம்ல, அவங்க அப்படி சொல்லிவிடுவாங்க, அவங்க அப்படி சொல்லிவிடுவாங்கன்னு சொல்றீங்களா, அவங்க யாரு? ஒண்ணுமே கிடையாது. நம்ம குடும்பத்தில் அப்படி ஒரே ஒரு கேரக்டர் இருப்பான். உங்க லைஃபை சம்பந்தமே இல்லாத அந்த ஆளுக்கு நீங்க அடமானம் வச்சிருப்பீங்க. இதெல்லாம் இப்படி சொன்னா அவன் என்ன சொல்லுவான், எங்க தாய் மாமா என்ன சொல்லுவான். உங்க மைண்ட் முழுக்க உங்கள் மீது அன்பு செலுத்துகிற மனிதர்கள் யாருமே ஞாபகத்தில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு நல்ல செயலை செய்கிற போது கூட உங்கள் கண் முன்னால் வந்து போகிறவர் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை குறை சொல்லுகிறவராக இருப்பார். அவரை திருப்திப்படுத்துறதுக்காகவே கடைசி வரைக்கும் நீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, யோசிச்சு பாருங்க. அன்பான மனிதர்கள் 1000 பேர் இருக்க உங்களை எப்பொழுதும் இருக்கிற ஏதோ ஒரு மனிதருக்கு பதில் சொல்லுவதற்காக இந்த வாழ்க்கையை அடமானம் வைத்தால் இந்த வாழ்க்கையில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? திங்க் அபவுட் த பீப்புள் தோஸ் ஹூ லவ் யூ. டோன்ட் கேர் அபவுட் த பீப்புள் தோஸ் ஹூ ஹேட் யூ. உங்களை வெறுக்கிற மனிதர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். நம்ம என்ன முழுக்க நம்மை வெறுக்கிற மனிதர்களை பற்றியே பெரும்பாலும் சிந்திக்கிறது. நம்மை நேசிக்கிற மனிதர்களை இது சிந்திப்பதே கிடையாது. ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு 10,000 ரூபாய்க்கு பரிசு பொருள் வாங்கியாருவாங்க. எல்லா பரிசு பொருளையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து உட்காரப்பதான் தெரியும் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலன்னு. அப்படி செஞ்ச பல பேர் இங்க இருப்பீங்க. ஏன் தெரியுமா? இந்த பரிசு எல்லாமே எவனாவது குறை சொல்லி போறான்னு பயந்து வாங்கி கொடுத்தது. கடைசியில அவர் எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் வீட்டில் உங்களுக்காக காத்திருந்த மனைவிக்கு ஒன்று கூட நீங்கள் வாங்கல. பிகாஸ் we take the lovable people as granted. நம் மீது அன்போடும் பிரியத்தோடும் இருக்கிறவர்களை நம்ம கிராண்டடா எடுத்துக்கிறோம். நம்ம மீது நேசத்தோடு இருக்கிற மனிதர்கள் நம்ம கிராண்டடா எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மளை வெறுக்கிறவங்கிட்ட கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுங்கிற பயம். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் பாஸ் பண்ணுவான். நீங்க எப்படி பண்ணாலும் உங்களை தப்பா தான் சொல்ல போறான். தூக்கி தூர வச்சுட்டு குடும்பத்தை பாருங்க, கவலைப்படாதீங்க. எவனுக்கோ ஒருவனுக்காக உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைப்பதற்கல்ல வாழ்க்கை. அவனை கலட்டி விட்டு நம்ம மேல அன்போடு இருக்க 1000 பேரை சேர்த்துக்கிட்டு வாழ்க்கை நடத்த பாருங்க. அவ்வளவுதானே. இந்த உலகத்தில் அவ்வளவு கெட்டவன் இருக்கானா என்ன? உங்க சிந்தனை முழுக்க அவனை பத்தி இருக்கிறனால பூலா இருக்கவனு கெட்டவனாவே தர்றான். எல்லாரும் வேற ஒரு வெர்ஷனே பாக்குறீங்க. எவனோ ஒருத்தன் உங்க சொந்தக்காரனோ தெரிஞ்சவனோ நண்பனோ எவனோ ஒருத்தன் ஒரு துரோகம் பண்ணிட்டானா அவன் தான் இந்த உலகத்துக்கான ஒரே மாடலா? அவ்வளவு பேர் நம்ம அப்படித்தான் இருப்பாங்களா? எவ்வளவோ துரோகங்களுக்கு பிறகும் வன்மத்திற்கு பிறகும் மோசமான நிகழ்வுகளுக்கு பிறகும் நான் மனிதர்களை தீவிரமாக நம்புகிறேன். மனிதன் மட்டும்தான் மனித வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த இடத்துல நீ கோபிநாத் வந்து நிக்கிறானா, கோபிநாத்தா காரணம்? நான் நல்லா இருக்கேன்னு நினைச்ச என் நண்பர்கள் காரணம், எனக்காக வாழ்ந்த என் பேரண்ட்ஸ் காரணம், இந்த புள்ள படிச்சு நல்ல இடத்துக்கு வந்து நீ தூக்கி விட்ட ஆசிரியர்கள் காரணம், இது நம்மோட்டு புள்ளன்னு கை தட்டுற நீங்க காரணம். நானா காரணம்? இவ்வளவு பேர் இல்லாம ஒருத்த மேல வருவானா? வர முடியுமா என்ன? நானே வந்தேன் அப்படிலாம் பீலா விட முடியாது. வேணா என்னைக்காவது நமக்காகவே ஒரு மாதிரி இருந்தால் கண்ணாடி முள்ளன்னு போயிட்டு நம்மளா புளிக்கலாம் ஒரு சந்தோஷத்துக்காக. அப்ப எல்லோரும் சேர்ந்த கலவைதான் நீங்கள் என்று எப்போது ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்போது மனிதர்களை நம்ப ஆரம்பிப்பீர்கள். மனிதர்கள் மீது பிரியம் வரும். யாரோ ஒருவன் துரோகம் செய்தான், யாரோ ஒருவன் தவறு செய்தான், யாரோ ஒருத்தன் பண்ணிவிட்டாங்கிறதுக்காண்டி பூரா பேரும் அப்படித்தான் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சிந்திப்பது என்பது சிறுபிள்ளைத்தனமானது. அதிலிருந்து வெளியே வாருங்கள், மனசு கொஞ்சம் லேசாகும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஏற்கனவே பாதி கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருக்கும்.
எல்லோர் மீதும் அவநம்பிக்கை ஏற்பட்டிருப்பதற்கான காரணம், பொய் சொன்னால்தான் பழச்சிக்க முடியும் நம்ம நம்ப ஆரம்பிச்சதுக்கான காரணம், பொறாமை எவ்வளவு கெட்ட குணம் அல்ல, அது போட்டியின் இன்னொரு குறியீடு என்று நாமவே நம்ப ஆரம்பித்ததற்கான காரணம் என்னன்னா, இப்படித்தான் இந்த உலகம் இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறதுனால தான். நான் சொன்ன மாதிரி தான், லவ் மூட்ல இருக்கிறவனுக்கு உலகமே லவ்வா தெரியும், பிரேக்கப்ல இருக்கிறவனுக்கு உலகமே பிரேக்கப்பா தெரியும். The first thing is நெகட்டிவான எண்ணங்களை கடந்து போங்கள், முடிந்த வரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களோடு இருக்க பாருங்கள். இரண்டாவது, டாக்ஸிக்கான மனிதர்களோடு முடிந்தவரை சேர முடியாமல் பிரிந்து இருப்பதற்கு பாருங்கள். மூணாவது முக்கியமான விஷயம், வேண்டுமென்றே இதை சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்கன்னு தெரிஞ்சு ஏதோ ஒரு பாவனையில அதை சொல்ற ஆளுங்க இருக்கானுங்களே, அவனுக்கு தான் உலகத்துல ரிஸ்க். அவனை கண்டுக்காது. எதுக்காக அவனை விலக்கி விடுன்னு பயந்துக்கிட்டு சொல்றேன்னு கேட்டா, அந்த ஆள் நமக்குள்ள ஏற்படுத்த போற எண்ணங்கள் எல்லார் மீதும் நமக்கு கெட்ட எண்ணத்தை வந்துடும். சில பேர் பாத்தீங்கன்னா இல்லையா, நல்லா இருப்பாங்க, நம்ம கிளம்பையில நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சொல்லி எனக்கு டே க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. அப்பா இன்னைக்கு நம்ம அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அதுல ஒரு சந்தோஷம். ஏதாவது வரைக்கும் சுத்தி வளைச்சு அதை சொல்லிவிட்டு போயிடுவாங்க. என்ன இருந்தாலும் உங்க பெரிய கம்மை அப்படி பண்ணிருக்க, சரி மாப்பிள்ள கிளம்புறேன், சோழி முடிஞ்சு. 3 மணி நேரம் நம்ம கூட சந்தோஷமா பேசி புழங்கினவே போவேல அவன் சந்தோஷமா போயிடுவான், நம்ம சோழியை முடிச்சு விட்டு போயிடுவான். அப்ப அவங்க எல்லாம் திருத்த முடியாது, முடிஞ்ச வரைக்கும் விலகி இருப்பதற்கு பாருங்க. 4வது, லைஃப்ல உங்க மனசுக்கு இது தப்புன்னு எப்ப படுதோ தயவு செஞ்சு இதுதான் கடைசி முறை அப்படின்றது செய்யாது. இந்த தப்பு ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஒரு பேர்ட் வேர்ட், மோசமான வார்த்தை இந்த உலகத்தில். இந்த ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறது தான், இந்த ஒரு முறை இன்னையோட செய்யாது. வேற யாரும் வெளியில இருந்தா வந்து அறிவுறுத்த வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இது சரி தப்புன்னு நமக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். உங்க மனசு சொல்லும் வேண்டாம். மனசை விட ஒரு பெரிய அலாம் கிளாக் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இது சரி தப்புன்னு நம்மளை ஜட்ஜ் பண்ண நம்மளை விட யார் இருக்கா? அப்ப அந்த மனசு ஒரு நாள் சொல்லும், இது வேண்டாம், இது உனக்கு நல்லது இல்லை, உன் கெரியருக்கு நல்லது இல்லை, உன் படிப்புக்கு நல்லது இல்லை, உன் குடும்பத்துக்கு நல்லது இல்லை, உன்னை சார்ந்தவர்களுக்கு நல்லது இல்லை, உனக்கே நல்லதில்லை, இது வேண்டான்னு ஒரு நாள் வலியுறுத்து. குறைஞ்சபட்சம் அது ஹிண்ட் பண்றப்ப விட்டுட்டா கூட அது உங்களை வலியுறுத்துறப்ப தயவு செஞ்சு மனசை மீறாதீங்க. அதுக்கு பேர் வீரம்னு நீங்களா நினைக்காதீங்க. உங்கள் மனசு தான் உங்களை பாதுகாக்கிற மிகப்பெரிய பாதுகாவலன். when your mind says don't do it, just don't do it, just move away from the location. அந்த இடத்திலிருந்து வெளியே தப்பித்து போங்க, அந்த இடத்திலிருந்து நகர்ந்து போயிருங்க, தப்பே கிடையாது. நீங்க அதனால உங்களுக்கு என்ன பேர் வந்தாலும் பரவாயில்லை, அதை உங்கள் மனது அனுமதிக்கவில்லை என்றால் ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடுங்க மாப்ள, ஏதோ ஒரு நாள் கழிச்சு வந்திருக்கோம் போயிருக்கோம். நோ, உங்க மனசை அதை வேணான்னு சொல்லிருச்சுன்னா ஒன் லாஸ்ட் டைம்னு தயவு செய்து அதை திரும்ப முயற்சிக்காதீர்கள். அது ஒரு நாளும் சரியாகாது. அடுத்த முக்கியமான விஷயம், உங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கணும், அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்காதீர். அவனவன் வாழ்க்கை அவனுடைய. இந்த உலகத்துல வெற்றிகரமான வாழ்க்கை தோல்விகரமான வாழ்க்கையெல்லாம் ஒரு கருமாந்திரமும் கிடையாது. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது வெற்றிகரமான வாழ்க்கை நீங்க நினைச்சா, அவனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதா வெற்றிகரமான வாழ்க்கைன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு 1 லட்சம் இருக்கவனுக்கு ஏழை தான், 10 கோடி வச்சிருக்கவனுக்கு ஏழை தான், 10,000 வச்சிருக்கவனுக்கு ஏழை தான், 10,000 கோடி வச்சிருக்கவனுக்கு ஏழை தான். மனசு செல்வந்தனாக இல்லாதவரை உங்கள் பணப்பெட்டியில் எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்கள் ஏழை தான். ரைட்டு தானே? Keep your mind as in a rich state. மனசை பணக்காரனா நீங்க வச்சிருங்க. நமக்கு என்ன வேணுமோ நம்ம கண்டென்டடா இருப்போம். அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்த்து ஏமாதிரி. இதை அடிக்கடி நான் சொல்றேன் அப்படின்னா, we have more exposure today through social media. நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், செலிபிரிட்டிகளாக இருக்கலாம், பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், அவங்க போடக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறப்ப நமக்கு இந்த வாழ்க்கையிலேயே நம்ம ஏங்குறோம். அதெல்லாம் கவலைப்படாது. நீங்கள் வெளியிருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய வாழ்க்கை என்பது எப்போதுமே அழகியல் பக்கத்தை மட்டும்தான் அது காட்டும். அவங்களுமே அத்தானே காட்டுவாங்க. உங்களுக்கு சோக பக்கத்தையா சொல்ல போறாங்க, பாரு நான் சந்தோஷமா இருக்கேன் உங்களோட ஷேர் பண்றேங்க, ஒரு நல்ல எண்ணத்துல கூட அது இருக்கலாம். ஆனா அதுதான் வாழ்க்கை முழுக்க அவர்களுக்கு நடப்பதாக நீங்க நினைத்துக் கொண்டிருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை தான் உங்களுடையது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ வேண்டும் பேசுங்க. வெளி வாழ்க்கையை பார்த்து எந்த ஏக்கமும் அடையாதீர்கள். அது ஒரு பெரிய பிரஷரை உண்டு பண்ணுது. சாதாரண மனிதர்களாக வாழுகிற நம்ம என்ன பண்ண வச்சிருதுன்னா, அது எக்ஸ்டர்னல் பிரஷரை கிரியேட் பண்ணிது, தேவையில்லாத செலவுகளை குடும்பத்துக்குள்ள கொண்டு வருது. இன்னைக்கு போய் நம்ம வீட்டை திறந்து பார்த்தோம்னா தேவையா வந்த பொருள் எது, தேவையில்லாம வந்த பொருள் எது. நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன 2 சாமா அதுதான். இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே நமக்கு அவசியமா அவசர தேவையான கவனிக்கிறதே கிடையாது. யாரோ ஒரு வீட்டில் இருந்தது அல்லது யாரோ இடத்தில் பார்த்தது நான் அதை வாங்கணுங்கிற பிரஷர் ஏன் வருதுன்னு கேட்டா, அவன் வாழ்க்கை அவன் வாழ்றான், நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேங்கிற எண்ணம் வரவே மாட்டேங்குது. அவரவர் வாழ்க்கை தனித்துவமானது, அவரவருடைய மகிழ்ச்சி என்பது வேறு வேறானது. ஓகே, ஜோகோவுடைய தலைவர் தென்காசியில உட்கார்ந்துருக்காரு, 10,000 கோடிக்கு அதிபதி இல்லையா? ஜோகோவுடைய தலைவர் தென்காசியில போய் உட்கார்ந்துருக்காரு, பேட்டரி காரை ஓட்டிக்கிட்டு அமைதியாக ஒரு சின்ன வேட்டியை கட்டிட்டு இப்படி உட்கார்ந்துருக்காரு, 10,000 கோடிக்கு அதிபதி. அவருக்கு அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது இந்த உலகம் போட்டிருக்க டெம்ப்ளேட் இல்ல. இப்படி இருந்தால் தான் மகிழ்ச்சி. இந்த உலகம் சில டெம்ப்ளேட் போடும், இதன் பெயர் மகிழ்ச்சி என்று சொல்லும். நீ கார் வச்சிருக்கணும், வீடு வச்சிருக்கணும், இது வச்சிருக்கணும், அது வச்சிருக்கணும், அது மகிழ்ச்சி. இதன் பெயர் அழகுன்னு சொல்லுவான். ஒரு காலகட்டத்தில் பூசினாப்புல இருந்தா அழகு, ஒரு காலத்தில் ஒல்லியா இருந்தா அழகு, சைஸ் 0 ஒரு காலத்தில் அழகு. இப்போ அழகுனா என்ன அழகு? உங்க அம்மா எங்க அம்மாலாம் அழகு இல்லையா? நம்ம சித்தி மாதிரிலாம் அழகு இல்லையா? என்ன ஐஸ்வர்யா மாதிரி இருக்கவங்களாம் தான் அழகா? என்ன
ஐஸ்வர்யா அழகா இல்லையாங்கிறது ஐஸ்வர்யா மட்டும் நம்ம தானே முடிவெடுக்கணும். அப்ப நிர்மாணிக்கப்பட்ட கட்டமைப்புக்குள் நீங்களாக போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. கோபிநாத்தின் வாழ்க்கை வேறு, உங்கள் வாழ்க்கை வேறு. இப்ப கூட யாரோ ஒரு அம்மா தன் பிள்ளைகிட்ட பாரு எப்படி கடகடன் பேசுறா, நீ ஏன் பேச மாட்டேங்கன்னு தான் சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ள மனசுல நினைச்சிருப்பான். அவனை வர சொல்லி 8ஆம் வாய்ப்பாடு என்ன மாதிரி சொல்ல சொல்லி பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். எவ்ரிபடி இஸ் யூனிக் இன் திஸ் வேர்ல்ட், ப்ளீஸ் அக்செப்ட் தட். எல்லோரும் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு வகையில் வேறு வேறையானவர்கள். நம்ம ஏன் அதை கண்டுபிடிக்க மாட்டேங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிறோம். அதுதான் அந்த சோஷியல் மீடியா, டெலிவிஷன்லாம் உங்களுக்கு அப்படி வச்சிருக்கு. ஒரு பேச்சு போட்டியில் ஜெயிக்கக்கூடிய பிள்ளையை பார்க்கறது அப்படியே வரும். இதெல்லாம் பரவாயில்ல, டிவி விளம்பரத்தில் ஒரு பிள்ளையை பார்த்துட்டு அவனை மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவங்க அம்மா ஒன்று காட்டன் சரி கட்டிட்டு வருமே, அதை பார்த்துருக்கீங்களா? அவங்க மாதிரி என்னைக்காவது நீங்க இருந்திருக்கீங்களா என்ன? ஆனா காம்ப்ளான் விளம்பரத்தில் மரத்தை பிடிச்சிட்டு தூங்குற பையன் மாதிரிலாம் அவங்க பிள்ளை இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். எந்த வகையில் நியாயம்? அப்போ அதெல்லாம் அந்த ப்ரெஷர். அவன் என்னைக்காவது கேட்டிருக்கானா என்னைய சொல்றியா அவங்க அம்மா எப்படி இருப்பார், நீ எப்படி இருக்கவார்? ஒரு நாளைக்கு ஒரு முறையோ 2 முறையோ நீங்க உங்க பிள்ளை இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணிக்கல. என்னைக்காவது உங்க பிள்ளை உங்களை இன்னொரு அம்மாவோட கம்பேர் பண்ணிருக்கா? பிள்ளையின் பெருந்தன்மை என்னைக்காவது நம்ம கிட்ட இருக்கான்னு யோசிங்க. அவன் என்னைக்காவது கம்பேர் பண்ணிக்கானா? ஏத்து விட்டு சுரேஷ் அம்மா எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறாங்க, மக்கு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுருக்கானா என்ன? அம்மா எப்படி இருந்தாலும் அம்மா தான். பிள்ளைகள் அப்படித்தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனதை தான் நம்ம கரெக்ட் பண்றோம். they are ready to accept as they are. என் அப்பா அவன் அக்செப்ட் பண்றான். என் அம்மா அவன் அக்செப்ட் பண்றான். இதுதான் என் வீடு, அவன் அக்செப்ட் பண்றான். இதுதான் என் உணவு, அவன் அக்செப்ட் பண்றான். இந்த வாழ்க்கை எனக்கு போதுமானது, அக்செப்ட் பண்றான். இவனை நம்ம கரெக்ட் பண்றோம். இவனை நம்ம கரெக்ட் பண்ணி நம்மளை மாதிரி மாத்துறோம். நம்முடைய துரோகங்கள் எல்லாத்தையும், நம்ம சந்திச்ச வழிகள் எல்லாத்தையும் அவன் மேல திணிக்கிறோம். இந்த உலகம் நம்பகத்தன்மையற்றதுன்னு சொல்றோம். நம்ம தோத்து போயிருவோம்னு பயமுறுத்துறோம். இந்த நீ வாழ்ற வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாததுன்னு சொல்றோம். அப்படிதானே சொல்றோம். நம்மகிட்ட கம்பெனிலாம் என்ன சொல்லுது? முதல்ல சொல்லிடுவாங்க, நீ வாழ்ற வாழ்க்கை மொக்க வாழ்க்கை, திங்க் பெரிய வாழ்க்கை வாழ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்க வாழணும். முதல்ல ஆரம்பிக்கிறேன். எப்போ நீங்கள் கோடீஸ்வரர் போகிறீர்கள்? என்னடா பேசுறீங்க? இங்கேயே கூட என்னென்ன புக்கு விற்க நான் சொல்லட்டா? நாளைக்கு கோடீஸ்வரர் ஆவது எப்படி, விழுந்து எவ்வளவு சிகப்பாவது எப்படி, இந்த இந்த இதை போட்டுட்டீங்கன்னா, இந்த என்ன இந்த க்ரீமை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து 3 வாரத்தில் சிகப்பாயிடலாம். பூரா எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமா எங்க சித்தி போடுது, இன்னும் சிகப்பே ஆகலை, ஆகவே இல்லை. அதுகிட்ட கேட்டால் அது சூப்பராக சமாதானம் சொல்லுது. நான் இதே கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், அதோட நம்பிக்கை. அப்ப உடனடியா எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? இந்த என்ன வருதுன்னா அக்செப்டன்ஸ் குறைஞ்சிருச்சு. சின்ன பிள்ளையா இருக்கப்ப நம்ம அக்செப்டன்ஸோட தான் இருந்தோம். நம்மகிட்ட ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு மனசுக்குள்ள. இந்த சமூகத்துக்குள்ள தடைகளை என்னால் தாண்ட முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. நாமெல்லாம் குழந்தையா இருந்தப்ப தான் இதை விட உத்வேகத்தோட நம்பிக்கையோட இருந்தோம். நாம நினைக்கிறோம் வளர்ந்த பிறகு நம்பிக்கையோட ஒன்று கிடையாது. நீங்க நான் எல்லாருமே இந்த உலகத்தை எதிர்த்துக்கிட்டு தான் அந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்கோம். அம்மாக்கெல்லாம் சொல்லுவீங்கல்ல, அவருடைய பெரும் கதைகள்ல ஒண்ணு, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறப்ப யாராவது தண்ணி வேணுமான்னு கேட்கணும். கடலூர்னு பேர் வச்சிருக்கீங்க, அவ்வளவு தண்ணி இருக்கல, கொடுத்தா என்ன? அவ்வளவு கரெக்டாலாம் சொல்ல வேணாம், கடலூர்னு சொன்னேன். எங்க விட்டேன் நான் கேட்டேன், என்ன சப்ஜெக்ட் சொன்னேன்? அம்மாக்கள். அம்மாக்களின் கதைகளில் பெருங்கதை என்ன? தன்னுடைய பிரசவ கதையை தான் அம்மாக்கள் சொல்லுவாங்க இல்லையா? உன்னை பெத்தெடுக்க நான் அவ்வளவு சிரமப்பட்டேன் அப்படிமாங்க. சும்மா தோசை வைக்கிறான், எனக்கு வேணான்ட்டான்னு வச்சுங்க, உன்னை பெத்தெடுக்க எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா? ஒரு தோசை திங்க மாட்டியா அப்படிமா? சரி, மேக்ஸ்ல மார்க் கம்மி, உன்னை இதுக்கு தான் பெத்தானா? ஏமா மேக்ஸ்ல 90 மார்க் எடுக்கிறதுக்கலாமா புள்ள வைப்பீங்க? ஏத்து பேசிட்டா. பிரசவத்தப்ப அம்மா பிழைக்குமா புள்ள பிழைக்குமான்னு கேட்டாங்க. நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், நான் செத்தாலும் பரவாயில்ல என் புள்ள பிழைக்கட்டுன்னு. அதுக்கு நீ காட்டுற நன்றியாது, எங்களுக்கு தான் தெரியாத நீங்க பாட்டுக்கு சொல்லக்கூடாது. இது என்ன நியாயம்? நான் செத்து போறேன் என் புள்ள பிழைக்கட்டு, நீ செத்து போயிருவ, பிறந்ததுலேருந்து நான் ஒத்தாளான்னுக்கிட்டு இந்த ரோட்ல திரிய அப்படி சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு பெரும் கஷ்டம். ஒரு உயிருக்கு உயிரை கொடுத்து அந்த துணிச்சல் பெண்ணுக்கு தான் இருக்கு, ஆணுக்கு ஒரு நாள் வராது. இப்ப ஆபரேஷன் தேட்டர்ல நிக்க வச்சா கூட ஆண்லாம் பாதி பேர் மயங்கி விழுந்துறான் தெரியுமா இல்லையா? முன்னாலாம் ஆண்கள்லாம் பெரிய வேலை கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து பிரசவத்துல ஏதோ பங்கு இருக்கு. முன்னாலாம் ஆம்பளைங்களாம் ஒண்ணுமே பண்ணாங்க, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரியில லெப்ட் ரைட்டு கீழே வருவாங்க. ஏன்னா டென்ஷனா இருக்காரா, உள்ள ஒரு கேரக்டர் கத்திக்கிட்டு இருக்கு, அது எங்க இருக்குன்னே தெரியாது. இவர் இங்க வருவாப்புல, இப்படி போவாப்புல, வருவாப்புல, முடிச்ச உடனே சாக்லேட் வாங்கி வந்து அழகான நர்ஸுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னு பேர்லாம் வச்சுட்டு அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு அவ்வளோதான். அப்போ அந்த பொண்ணோட நெத்தியில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு சோழி முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் என்ன அறிவுறுத்தப்படுது அப்படின்னு கேட்டால், இந்த பிரசவ கதை அப்படியே வச்சுங்க, இது அடிஷனல் கதை. இப்பெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து பிரசவத்தப்ப கூட இருங்கன்னு கணவன்மார்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இங்கேயே கூட அது மாதிரிலாம் இப்பெல்லாம் போறீங்களான்னு தெரியல. அப்படி அறிவுறுத்தப்படுறப்ப அப்படியே இல்லாட்டி இந்த பிள்ளைகளுக்கு தெரியுது எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சுக்க, வாரான்னு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருதுங்க. மயக்கத்தில் அரை மயக்கத்தில் அவன் சட்டையை விடவே மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்லாம் அவன் சட்டையை இப்படி குடிச்சு போத்ததான், என்னென்னமோ மயக்க கொடுத்து போட்டா இந்த கை மட்டும் விடலை, இதை மட்டும் விடலை.
அதுபோக ஒருத்தன் சொன்னா, மாப்பிள்ள நான் வந்து கூட தான் இருப்பேன். நான் சொன்னேன் வேண்டாம், நீ அவளை உன் லட்சம் எனக்கு தெரியும் போவாதன். கட் பண்ணி உள்ளே போனால் 15 நிமிஷத்தில் ஒடியாடுறாங்க. ஓ ஓகே, குழந்தை பிறந்துருச்சு போது நான் கிட்ட போனா, ஏங்க அவங்க ஹஸ்பண்ட் மயங்கி விழுந்துட்டாருங்க, அவர் ஐசியூக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறான். 2 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் தெரியலாம். அந்த பொண்ணை பார்க்கறதா இவனை பார்க்கறதா. அதுவும் சொன்னிச்சு, வராத, அவளை ஈஸி கிடையாது, நீ ஹீரோ ஆகிறதுக்கு இது இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம பிரசவத்துக்கு வரோம். அப்போ பிரசவம் என்பது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இந்த பிரசவத்தின் போது நாம் என்ன நினைக்கிறோம்னா, தாயின் வேதனை மிகப்பெரியது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையும் கூட அதுதான். நம்ம வெளியே வந்து பார்க்கிற போது தாயின் வேதனை மிகப்பெரியது. ஆனால் தாய்க்கு அது குறைந்தபட்சம் அவ்வளோ எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு மருத்துவம் பெரிதாக வளர்ந்துருக்கிறது, எபிடியூரிலாம் இருக்குது, வலி இல்லாத பிரசவங்கிற இடத்த நோக்கி போகிறோம். பெண்களே சொல்லிடுறாங்க, எனக்கு இந்த ஊசி போடுங்க, ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னால் அந்த கிளாஸஸ்லாம் இப்போ இருக்குது. இது மாதிரி சில வசதிகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் பெருநகரங்களில் அது இருக்குது. ஒன்று முடியலைன்னா சிசேரியன் பண்ணிக்கலாம், இப்படியெல்லாம் இருக்குது. அப்படியே இல்லாட்டியும் கூட 2 நர்ஸ் இருப்பாங்க, தெரிஞ்ச டாக்டர் இருப்பாங்க, கூட சொந்தக்காரங்க இருப்பாங்க, புஷ்ஷும்பாங்க, அது இதும்பாங்க, 1008 ஹெல்ப் பக்கத்தில் ஒரு சப்போர்ட் மெக்கானிசம் இருக்குது. வெதர் இட் இஸ் அ மெடிசன் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் கான்ஃபிடன்ஸ் ஆர் மோரோவர் யுவர் அன் அடல்ட். ஒரு குழந்தை பெற்றுவதற்கான வயதை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இந்த எந்த ஆதரவுமே இல்லாமல் ஒரு குழந்தை உள்ளே இருக்கு. அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது, போக போகிறது எங்கன்னு தெரியாது, அந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, கலர் தெரியாது, ஃபுல்லாக பாடியை மூடி இருக்காது. அது வாட்டுக்கு தண்ணி தொட்டிக்குள்ள ஜில்லுன்னு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்த ஆள். நாம் நினைக்கிறோம் நாம் முக்கில் தான் பாப்பா வெளியே வந்துச்சுன்னு. இல்லை, ஒரு பிரசவத்தின் போது தாய்ப்படுகிற முயற்சியை விட இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக பிள்ளை கொடுக்கிற தன்முனைப்பு தான் அதிகம். அதுதான் நீங்கள் நானும் எல்லாருமே அப்படித்தான் வெளியில் வந்திருக்கோம். நமக்காவது இவ்வளோ பேர் இருக்காங்க டாக்டர் அப்படிங்களாம். இப்போலாம் பிள்ளைகள்லாம் கோவத்தில் பட்டார்னு இப்போ அடிச்சிருதுன்னு சொல்லி என்ற ஒரு ஷோவில் ஒருத்தர் சொன்னார், பிரசவத்தின் போது என்னுடைய மனைவி என்னை பட்டார்னு அடிச்சிட்டாங்க அப்படி. நான் சொன்னது, ரொம்ப நாள் திட்டம் தம்பி, அதை பயத்தில் அடிக்கலை, அது பிளான் பண்ணி அடிச்சதான். அப்புறம் அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு, ஆமாம்மா ஒரு அடி தான் பதட்டத்தில் அடித்தேன், அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னு தான் அடிச்சேன்னுச்சு. ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்களேன், அட்லீஸ்ட் யூ ஹேவ் அன் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் டு பிரிங் அவுட் த பேபி டு த வேர்ல்டு. வேற அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, அது முளைஞ்சு வருது பாருங்க வெளியில. அப்ப இந்த குழந்தை ஊருக்கு வர்றப்ப யாரையும் நம்பிக்கிட்டு வரல, இந்த உலகத்துக்கு வர்றப்ப இவங்கெல்லாம் என்னை காப்பாற்றுவாங்கன்னு வரல, அப்பா இருக்காருன்னு வரல, அம்மா இருக்காருன்னு வரல, இந்த உலகம் இருக்குன்னு வரல. அது ஒரு நம்பிக்கையோட வருது, நான் பெரிய ஆளாயிருவேன், அவ்வளவுதான். எல்லாரும் அப்படித்தான் வந்தோம். அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறவன் பொழைச்சிக்குவான், அவ்வளவுதானே. அப்ப நினைச்சுக்கிட்டு வந்தோமா, அந்த மனுஷ மைண்டில் தான் மனிதர்கள் கெட்டவர்கள். உலகமே துரோகத்தால் சூழ்ந்தது, இந்த அநியாயம் பிடித்த உலகத்தில் நீ எப்படா புள்ள பொழைச்சு கிடக்க போற அப்படின்ட்டு பூரா பயிலையும் கெட்டவனாக்கி எதுக்குன்னு இந்த கேம். மனசை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. எல்லாரும் நல்லவங்க, சே எவ்வளோ நல்லா இருக்கு, நம்பி பாருங்களேன். என்ன இருக்கு, 2 நாள் நம்பி பாருங்களேன். ரோட்டில் டபால்னு குறுக்க வந்து நின்றுட்டு அப்படின்னு மறைக்கிறவன்ட்ட சாரி பாஸ், அவன் தப்பா இருக்கட்டும், நீங்கள் சாரி 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இதான் யார் மீது கோவப்படக்கூடாது, எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருது லைட்டாக. நம்ம எல்லாரும் மேலே தானே கோவப்படுவோம். எவன் மேலே கோவப்படுறதுன்னு தெரியாமல் எவனா லோடு வேணுமான்னு கேட்குறவனை வச்சு செய்கிறது. எவ்வளோ கொடுப்பேன், ஏன் எனக்கு ஃபோன் பண்ணேன், யாரை கேட்டு எனக்கு என் வேலையே அதான்டா, நான் வாங்குற 4500 சம்பளத்துக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்கணுமாடா, கடுப்பு பொண்டாட்டி மேலே திட்டி தொலைய முடியாதுன்னு கிடைக்கிறவனை திட்டது வேண்டான்னு வச்சிட வேண்டியதானே, வைக்க மாட்டான். இப்போ எனக்கு ஆத்திரத்தை கொட்ட ஆளு வேணும். அப்போ when we come to this world, we come with all the confidence to face all the consequences which is available already in this world. பட் நமக்கு இந்த உலகமே தெரியாது. இந்த உலகமே தெரியாத போதும் கூட இந்த உலகத்திற்குள் வாழ்ந்து விட முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கோம். பாசிட்டிவ் வைப்ஸோட தான் வந்திருக்கோம். அந்த பாசிட்டிவ் வைப்ஸை நீங்கள் கீப் அப் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. லைஃபை நீங்கள் ஈஸியாக ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட முடியும். அப்போ முதலேருந்து வருவோமா, நல்ல விஷயங்களை உங்கள் மனதிற்குள் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற முடிவுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கான குறியீடே ஒழிய அடுத்தவரை பழி தீர்ப்பதற்காக நம்முடைய வாழ்க்கை கிடையாது. 3வது, இந்த சமூகமும் மனிதர்களும் நல்லவர்கள் என்ற நம்பிக்கை வந்த பிறகு மட்டும்தான் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கைக்குள் நீங்கள் வர முடியும். 4வது, உங்களுக்கு இப்படி இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அப்படி இருக்க முடியவில்லை என்பதால் உங்களுக்கே உங்கள் மீது கோபம் இருக்கிறது. அந்த கோபம் தான் அடுத்தவராக வெளிப்படுகிறது. எல்லோருக்கும் வேறு மாதிரி இருக்கத்தான் ஆசை, அப்படி இருக்க முடியவில்லை என்பதற்கு அடுத்தவர்களை பழி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குங்கள். 6வது, மனிதர்கள் கெட்டவர்கள் என்ற எண்ணத்தை நீங்கள் சொல்ல சொல்ல மனசு டாக்ஸிக்கா மாறிட்டே இருக்கும், அடுத்த தலைமுறை நம்பிக்கை இல்லாமல் போகும். 7வது, டாக்ஸிக்கான மனிதர்களிடமிருந்து விலகிருங்கள், நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற வேண்டியது கொஞ்சம் தூரம் தள்ளிடுங்க, ஏன்னா நெகட்டிவிட்டி தான் ஈர்க்கும். 8வது, கண்ணுக்கு கண் சேர்ந்தால் சந்தித்தால் மகிழ்ச்சியாக அடுத்த பகைவரை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் நல்ல மனம் படைத்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். 9வது, உங்களுடைய வருத்தங்களை, துரோகங்களை, கவலைகளை பிள்ளைகள் மீது திணிக்காதீர்கள். 10வது முக்கியமான விஷயம், எல்லோரும் நம்பிக்கையோடு இந்த பூமிக்கு வந்தோம், நம்பிக்கையோடு இந்த மனிதர்களை பார்ப்போம், நம்பிக்கையோடு வாழ்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.